Started. Tamil Pannar team ready? We can start the recording. Ready na? Recording on. All right then. ஹலோ கைஸ், வணக்கம் எவ்ரிபடி. ஸோ தமிழ் பண்ணர் பற்றி எல்லாரும் ஆல்ரெடி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சில கிளப் மெம்பர்ஸும் இருக்கீங்க இன்னைக்கு, சில பேர் நான் கிளப் மெம்பர்ஸும் இருக்கீங்க. ஸோ தமிழ் பண்ணர் வந்து சின்ன இன்ஸ்டாகிராம் பேஜாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம் வே பேக் இன் 2019. And then slowly we evolved into a podcast, and then we evolved into a startup community. Now we are a full-fledged accelerator. Startup community-ல பார்த்தீங்க அப்படின்னா we have around close to 8,000 plus entrepreneurs. Around 300 plus entrepreneurs are doing above 10 crore in their revenue currently. And 2022ல வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் வந்து ஹெல்த் கேர் ஸ்டார்ட் அப் நம்ம கிட்ட அவங்களோட ஸ்டார்ட் அப் ஆக்சலரேட் பண்றதுக்கு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கம்பெனி இன்கார்பரேஷன் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபண்ட் ரைசிங்ல இருந்து அவங்களோட ஜிடிஎம்ல இருந்து ப்ராடக்ட் பில்டிங்ல இருந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணோம். 2025ல they got acquired by NASDAQ listed company called Lightest Technologies. ஸோ ஒரு ஃபுல் சைக்கிள் ஐடியேஷன் டு எக்ஸிட் வரைக்கும் தமிழ் பண்ணர்ல இருந்து பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மக்களோட ஸ்டார்ட் அப்ஸோட ட்ராக்ஷன் ரெவன்யூ இம்பார்ட்டண்டா இந்த ரெண்டு ஃபேக்டர். இருக்கிற இந்த காலத்தில் எல்லாருனாலும் எல்லாமே பில்ட் பண்ணிட முடியும், பட் அவங்களால அதை ஸ்கேல் பண்ண முடியாது, ட்ராக்ஷன் ரெவன்யூ எடுத்துட்டு வர முடியாது. ஸோ வி ஆர் டூயிங் சம்திங் கால் லான்ச் வேர் வி எனேபிள் ஆண்டர்பிரினர்ஸ் டு ஸ்கேல் தேர் வெஞ்சர். ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஒரு B2B ஸ்டார்ட் அப் அவங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கிஸ்ஃப்ளோ ஆன்போர்ட் பண்ணியிருந்தாங்க. தட் ஹேப்பன்ட் yesterday. So தமிழ் பண்ணர் was powering that journey from behind. And again, one more startup came with a 50,000 rupees lifetime revenue, and they are sitting on top of 1.5 crores in pipeline just in 30 days. So this was enabled by Tamil Pannar. And Tamil Pannaroda specifics வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் ஈவெண்ட்டாக பார்த்துருப்பீங்க, ஆன்லைன் ஈவெண்ட்ஸாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஆஃப்லைன் ஈவெண்ட்ல சங்கமம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபிளாக்ஷிப் ஈவெண்ட். அண்ட் கிராண்ட் சங்கமம் வந்து ஒன்ஸ் a year நடக்கும். அதில் 1000 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸ்ரீதர் வேம்பு கெஸ்டா வந்திருக்காரு. அது இல்லாமல் ராம்ராஜ் காட்டனோட மிஸ்டர் நாகராஜன் சார் கெஸ்ட் வந்திருக்காரு. 150 பிளஸ் ஸ்டார்ட் அப் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. சாரி அகைன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 crores ஃபண்டிங் வந்து தமிழ் பண்ணர் கிட்ட பிச் பண்ணின ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் மோர் தென் 350 பிளஸ் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ், லேட் ஸ்டேஜ் க்ரோத் ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில மாஸ்டர் கிளாஸஸ் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இந்த மாஸ்டர் கிளாஸ் சீரீஸ்ல ஸ்பெசிஃபிக்காக ஏஐயோட க்ரோத் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், பயங்கரமா பார்த்துருக்கோம். கிளாட் கோவர்க், அப்புறம் பர்ப்ளெக்சிட்டி கம்ப்யூட்டர், இதெல்லாம் ஜஸ்ட் லாஸ்ட் வீக் நடந்த சில சேஞ்சஸ், ரைட்? ஸோ இட் இஸ் சேஞ்சிங் த வே வி ஃபங்க்ஷன், இட் இஸ் சேஞ்சிங் த வே வி ஒர்க், ரைட்? ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா வாய்ஸ் அண்ட் also has been very phenomenal. So 98% of organizations are telling that நாங்களும் எங்களோட கம்பெனியில் வாய்ஸ் ஏஜென்ட்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ சீக்கிரமா எடுத்துட்டு வரணும்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சம் ஆஃப் தி கம்பெனிஸ் தட் இஸ் இன் பிளே ஆர் 11 labs, விஸ்பர் ஃப்ளோ, போல்னா, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, ரைட்? அண்ட் ஏஜென்ட் ஸ்பெசிஃபிக்கா வாய்ஸ் ஏஐல நம்ம ஊர்ல இருந்து ஒரு கம்பெனி பண்றாங்க அப்படிங்கும் போது வி ஆர் ஃபீலிங் வெரி ப்ரௌட். அண்ட் தட் டூ சென்னை தான் ஒரு ஹப்பா இருக்கும் போது விழுப்புரத்துல இருந்தும் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பில்டு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 2500 பிளஸ் பிராண்ட்ஸ் வந்து கஸ்டமர்ஸா இன்னைக்கு ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்க. TeleCMI பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ TeleCMI is a cloud telephony and a voice AI platform, and we have Murugan, TeleCMI's founder, with us today. We have also Prabhu Dhanushkodi, TeleCMI's co-founder, with us today. So இன்னைக்கு Murugan is going to take us through specifically building voice agents in 10 minutes. There are multiple subtopics. There is Q&A. There is also a special offer for Tamil Pannar members who are attending this session today. You have to stay till the last to get idea about it. TeleCMI பத்தி இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா, G2ஓட டாப் 50 சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன் இந்தியா இன் 2026ல இவங்களும் ஒருத்தரா வந்து G2 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பிக் குடோஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு TeleCMI ஃபார் தட். அண்ட் முருகன், வணக்கம். வெல்கம் டு தமிழ் பண்ணர்ஸ் மாஸ்டர் கிளாஸ். ஹேண்டிங் ஓவர் டு யூ டு டேக் இட் ஃபர்தர், ப்ளீஸ். தேங்க்ஸ் ஷாம், ரொம்ப டீடைல் இன்ட்ரடக்ஷன் எனக்கு பற்றி கொடுத்ததுக்கு. ஸோ ஆல்ரெடி ஷாம் சொன்ன மாதிரி தான். ஸோ ஸ்மால் கரெக்ஷன். ஸோ ஹியர் நம்ம வந்து வி ஆர் நாட் ப்ரொவைடிங் த 11 lab, பட் ஸ்டில் அவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வாய்ஸ் ஏஜென்ட், டெலிஃபோனிக் வாய்ஸ் ஏஜென்ட் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம we are talk about that. So my name is Murugan. So I am a founder, from TeleCMI.
My team member is also there. Prabhu எங்க கூட இருக்காரு, அவர்தான் co-founder. So today Sunday ரொம்ப energetic peoples are coming here. So I understand next 1 year you people are going to have a wonderful session with us. So no doubt about it. So maybe you guys going to learn a lot of new things. I'm sure about it. How many of you know already? If you guys know, just you have some option, I think. Raise your hand. So how many of you here to developers who already build a voice AI agent? குமரன் சொல்லியிருக்காரு. அப்புறம் வேற யாராவது இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா வாய்ஸ் ஏஜென்ட்? ஷாம், even I can interact with the people. நான் interact கூட பண்ணலாம் இல்லையா? இன்டராக்டிவா எடுத்துட்டு போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டராக்டிவா எஸ் எஸ் எஸ். வேற ஏதாச்சும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண போறேன், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வேற ஏதாவது இருக்குங்களா? நான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் ப்ரோ. சூப்பர் சூப்பர். சோ ஆல்ரெடி பண்ணவர்கிட்ட I want to talk. Can you switch on your audio? நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட challenges என்ன இருந்தது, என்ன மாதிரி நீங்க பில்ட் பண்ணீங்க? Just I want to know. Maximum 2 to 3 minutes எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்கன்னா that's very easy. நான் இங்கிறது உங்களுக்கு கொண்டு போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுடைய பெயின் பாயிண்ட்ல இருந்து எப்படி எவ்வளவு ஈஸியா you can build it. Hello. No worries, Morgan. I think we can continue with the presentation. Okay, no issues. So இப்போ the biggest challenge என்ன வாய்ஸ் ஏஜென்ட்ல நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, நான் ஃபீல் பண்றேன்னா கனெக்டிங் த ஏஜென்ட். ஒரு வாய்ஸ் ஏஜென்ட்டுக்கு டெலிஃபோனுக்கு கனெக்ட் பண்றது ஒரு தலையை சுத்துற வேலையா நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து நம்பரை வாங்கணும், அந்த நம்பர்ல இருந்து வெப்சாக்கெட் ஸ்ட்ரீமை கொண்டு போயிட்டு அந்த வாய்ஸ் ஏஜென்ட்ல கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லா வாய்ஸ் ஏஜென்ட்ல இருக்கிற எல்லா இன்டரப்ஷன் ஹேண்ட்லிங், ஏஏ சர்வீஸ் ப்ரொவைடர் எல்லாரையும் கம்பைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு யூ டேக் லாட் ஆஃப் டைம். அப்படியே நீங்க பண்ணா கூட அதை ஸ்கேல் அவுட் பண்றதுல இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை வரலாம். ஸோ எங்க போய் நம்பர் வாங்குறது, எப்படி இதை ஸ்கேல் பண்றது? ஸோ அந்த இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் டுடே ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ ஹவு யூ கேன் பில்ட். ஒரு சின்ன டாபிக்கே சொல்லணும்னா, நீங்க எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி ஏஐ வாய்ஸ் ஏஜென்ட்டை மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்ல பெற முடியும் அப்படின்றது தான் ஓவரால் கோர் கான்செப்ட். ஈவன் எனக்கு பேசிக் ஐடியா தான் இருக்கு. ஓகே, இட்ஸ் a Python. Basically we are going to explain in Python code. AI build பண்ணனும்னா you need to go with Python. அது மேக்ஸிமம் ஒரு 20 லைன்ஸ் ஆஃப் கோட்ல ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி வாய்ஸ் ஏஜென்ட் என்னால பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்மை தான் இப்போ நான் ஷோ பண்ண போறேன். ஓகே, ஸோ எப்படி ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்ல வந்து யூ கேன் பில்ட் அ ப்ரொடக்ஷன் ரெடி வாய்ஸ் ஏஜென்ட். தட்ஸ் அ பேசிக் வாய்ஸ் ஏஜென்ட். ஐ மீன் ஏஐ லாஜிக் இஸ் வெரி சிம்பிள். அது வந்து ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டோ இல்லை ஒரு சேல்ஸ் சப்போர்ட் ஏஜென்ட்டோ அந்த மாதிரி தான் we are going to do it. This is the agenda for this time. So I am going to start from TeleCMA portal. We call it this platform. And the platform வந்து நாங்க பயோபின்னு சொல்லுவோம். So இதுல you can buy a number. Okay. And then ஒரு overall architecture நான் கொடுத்துறேன். So how we are going to do. So before that I will show you I can share the screen, right? Shyam, so I can show my PPT and all. Yes, please. ஷாமன் முருகன், ஒரே ஒரு சின்ன டவுட். ஆக்சுவலா இது வந்து நம்ம அந்த டெக்னிக்கல் கோடிங், அந்த பைத்தான் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தெரியணுமா, இல்ல யார் வேணாலுமே இந்த ஏஜென்ட் கிரியேட் பண்ணலாமா? சரி, பைத்தான்ல ஒரு 10 லைன் கோட் தான், நீங்களே பில்ட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஓகே, thank you. Even I will show you. Even I am not a Python developer. I will show you how to run and everything. Fine. Thank you. Let me open my PPT.
முருகன் உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண ட்ரை பண்றீங்களா? It has some permission. Give me a second. அஜய், பர்மிஷன் கொஞ்சம் கேக்குது. அதை I நான் think நீங்க கொடுத்தேன். ஹோஸ்டா மாத்திடலாம்னு நினைக்கிறேன் முருகனை, so that he gets done. அஜய், Yeah, now I can able to share the screen. I can share now. okay. Let me know you guys can able to see my screens. இல்ல இன்னும் பார்க்க முடியல முருகன். Okay. முருகன் இன்னும் ஸ்கிரீன் விசிபிளா இல்ல. மேபி ஒரு few minutes உங்க வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. பேண்ட்வித் கிடைச்சிருந்தா அதுக்கப்புறம் டர்ன் ஆன் பண்ணிக்கலாமா? இல்ல இப்ப தெரியுதான்னு பாருங்க. Yes. செட்டிங்ஸ் பர்மிஷன் Starting 2%. தெரியுதா? Yes. Okay, that's good. Okay, so this is a small PPT what we are going to do right now. Okay, so ஒரு சின்ன flow. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, நாம எப்படி இதை கொண்டு போக போறோம், so what is the outcome you expect from this, you can call it that master class. Okay, so first நீங்க வந்து எங்களுடைய பயோபி அக்கௌண்ட்ல you need to create, because இது வந்து ஒரு வாய்ஸ் ஏஜென்ட் இருந்தாலும் இங்க ஆப்வியஸ்லி உங்களுக்கு நம்பர் தேவைப்படும். கரெக்ட்டுங்களா? ஸோ நீங்க நம்பர் வாங்கணும்னா முதல்ல எங்களுடைய போர்ட்டலுக்கு வரணும். இட்ஸ் நாட், இது வந்து பிசிக்கல் சிம்மோ அந்த மாதிரிலாம் நீங்க வாங்க போறது இல்லை. யூ நீட் டு பை ஃப்ரம் எங்களுடைய போர்ட்டல்லே நீங்க அதை பண்ணிக்கலாம். ஓகே, அங்கேயே நீங்க உங்க கேஒய்சி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிடலாம். நம்பரை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த நம்பரை வந்து உங்களுடைய ஏஜென்ட் கூட கனெக்ட் பண்றது தான் பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம். இப்ப இருக்க ஒரு பெரிய பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, கால் வரும், அதுக்கு ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க, ஸ்ட்ரீம் பண்ணி அந்த வாய்ஸ் ஏஜென்ட் கொண்டு போவீங்க. அப்புறம் அந்த வாய்ஸ் ஏஜென்ட்ல வந்து எல்லாத்தையும் பில்ட் பண்ணுவீங்க. அங்க எல்லா ஏஎஸ்ஆர் ஆல்ரெடி ஷாம் சொன்ன மாதிரி there is a plenty of அந்த ஓப்பன் ஏ, லெவன் லேப், ஜெமினி, இந்த மாதிரி எல்லாரையும் ஓவராலா உங்களை அசைன்மெண்ட் பண்ணி இது கூட கனெக்ட் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? ஸோ இதை எல்லா ஒர்க்கையும் வெரி சிம்பிளிஃபைடா வித்தின் 10 to 15 மினிட்ஸ்ல எப்படி பண்ண முடியும் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆஃப்டர் கால் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஆப்வியஸா உங்களுக்கு வந்து அந்த கால் முடிஞ்சிச்சு, இவ்வளவு பேசியிருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதுதான் நாங்க வந்து என்ன சொல்றோம்னா வெப்புக்ஸ்ன்னு சொல்றோம். வெப்புக்ஸ்னா என்னன்னா, ஆஃப்டர் கால் கம்ப்ளீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பேசியிருக்காங்க, இத்தனை நிமிஷம் பேசியிருக்காங்க, இந்த விஷயங்கள் பரிமாறப்பட்டிருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல சொல்லிடுவோம். ஸோ அதுதான் நாங்க வெப்புக்ஸ்ன்னு சொல்றோம். ஆப்வியஸா நீங்க வந்து அதை டே ஒன்ல இருந்தே கோ ஃபார் ப்ரொடெக்ஷன். ஸோ நீங்க வெப்சாக்கெட் ஓரியன்டா இல்லாம இருக்கும். ஸோ நம்ம மோர் டெக்னிக்கலா சொல்லணும்னா, இப்போ மேக்ஸிமம் இருக்கிற எல்லா சர்வீஸ் ப்ரொவைடரும் வெப்சாக்கெட் ஓரியன்டா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது டெலிஃபோனிக்கும் வாய்ஸ் ஏஜென்ட்டையும். அந்த வெப்சாக்கெட் இஸ் வெரி குட் ஃபார் நார்மல் கான்வர்சேஷன். அதாவது ஒரு சின்ன விஷயங்கள் பண்றதுக்கு, ப்ரோட்டோடைப் பண்றதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா நீங்க அதை ஸ்கேலபிள் பண்ணும்போது அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அங்க டெலிசேவை நாங்க என்ன டிஃபரெண்டா பண்ணிருக்கோம்னா, we use WebRTC ஸ்டாக். WebRTCன்றது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது WebRTC டெக்னாலஜி தான். இப்ப நம்ம எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கிறது WebRTCன்ற ஸ்டாக்ல தான். நம்ம வீடியோ கால், ஆடியோ கால் தான் பேசுறோம். ஸோ அந்த ஸ்டாக்கை தான் நாங்க டெலிஃபோனிக்கும் வாய்ஸ் ஏஜென்ட்டுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறதுனால இட் வில் பி ப்ரொடக்ஷன் ரெடி ஃப்ரம் டே ஒன். இதை வச்சு நீங்க வந்து 2000-3000 கால் அட் அகைன்ல பண்ணலாம். ஓகே, ஒரு நாளைக்கு வந்து 30 லட்சம் கால், 40 லட்சம் கால் உங்களால பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அஜெண்டா இஸ் வெரி சிம்பிள். Production ready voice agent, we are going to build it right now. Okay, this is all about that's a presentation. I will go directly now, but directly வந்து எங்களுடைய டேஷ்போர்டுக்கு போயிடுறேன். ஓகே, நீங்க வந்து dashboard.telecv.pyop.com அடிச்சீங்கன்னா you get sign up details and all. உங்களுடைய எல்லா டீடைலும் அதுல வரும்.
நீங்க அதுல சைன் அப் பண்ணீங்கன்னா யூ வில் see லைக் திஸ். இப்படி ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இது உங்களுக்கு எனஃபா இருக்கா இல்ல சைன் அப் ஃபாலோவே நான் காட்டணும்னு சொல்றாங்க, லெட் மீ நோ. இட்ஸ் வெரி ஃபார்மல் திங்ஸ். இமெயில் ஐடி பண்றது, அதுக்கு மேல வந்து யூ ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சைன் அப் ப்ராசஸ்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. we can skip that, we can start from here. இட்ஸ் a very straightforward one, very straightforward one. நீங்க வந்து டைரக்டாவே போயிட்டு ஒரு உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுக்கு இமெயில் ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வாங்கிட்டு உங்களை உள்ள விட்டுருவாங்க. தட்ஸ் இட் ஃப்ரம் அவர் சைட். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு வாய்ஸ் ஏஜென்ட், நம்ம டெலிஃபோனிக் வாய்ஸ் ஏஜென்ட் பில்ட் பண்ணணும்னா நமக்கு முதல்ல என்ன வேணும்னா மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட், அதாவது நம்பர் முதல்ல வேணும். ஸோ அப்போ அந்த நம்பரை நான் எங்க வாங்குறது? ஸோ இப்போ நீங்க இங்க வந்தீங்கன்னா யூ கேன் see லிஸ்ட் ஆஃப் ஸோ இங்க தான் நீங்க நம்பர் வாங்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ நம்பர் வந்து we are providing நம்பர் ஃபார் மல்டிபிள் கண்ட்ரிஸ். ஓகே, இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரிக்கு நம்பர் வேணுமோ எல்லா கண்ட்ரிக்கும் நம்பர் வாங்கலாம். இப்போ சப்போஸ் நான் இந்தியாவுக்கு நம்பர் வாங்க போறேன்னா யூ ஜஸ்ட் கிளிக் ஆட். நீங்க வந்து கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா உங்க நம்பர் வந்து உங்க அக்கௌண்ட்ல ஆட் ஆயிடும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களோட இந்தியன் நம்பர்ஸ் எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஓகே, இப்போ நான் நம்பர் வாங்கிட்டேன். இப்போ நான் ஒரு வாய்ஸ் ஏஜென்ட் பில்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ வாய்ஸ் ஏஜென்ட்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க நம்பர் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த நம்பர்ல இருந்து வரக்கூடிய கால் எல்லாம் ஸ்ட்ரீமா மாத்தி ஒரு சர்வர்ல நீங்க போட்டிருப்பீங்க. அந்த சர்வரையும் அந்த நம்பரையும் கனெக்ட் பண்றது நீங்க ஒரு கோடு எழுதணும், எல்லாமே பண்ணணும். பட் டெலிசேமில அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ நீங்க இப்போ நம்பர் வாங்கிட்டீங்க, நெக்ஸ்ட் நீங்க ஒரு ஆப்பை பில்டு பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த ஆப்பை பில்டு பண்றதுக்கும் இந்த நம்பருக்கும் ஒரு கனெக்ஷனை நீங்க வந்து மேக் பண்ணணும், ஒரு கனெக்ட் பண்ணணும். அந்த கனெக்ஷனையும் நாங்களே கொடுத்துருவோம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்க போனோம், கிரியேட் ஆப், கிரியேட் சர்வீஸ்னு சொல்லிட்டு இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கான்வர்சேஷன் ஏஐ பில்ட் பண்ண போறீங்க. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் நான் சும்மா ஒரு நேம் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டு இது கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நவ் உங்களுக்கு ஒரு ஆப் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஆப் பேர் இதுதான். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு கனெக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு நம்பர் ஒன்று வாங்கிட்டேன். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நான் மேப் பண்ணணும் இல்லையா? இந்த நம்பருக்கான கனெக்ஷன் இதுதான் நான் சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா மறுபடியும் நம்பருக்கு போகணும். இப்போ நான் வாங்கின நம்பர், ஸோ இந்த நம்பர் தான் நான் வாங்கினது. ஸோ இப்போ நான் வந்து இது தமிழ்ன்ற ஒரு ஆப்புக்கு மேப் பண்ணணும். மேப் பண்ணேன் அப்படின்னா தட்ஸ் இட். அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ன்ற ஒரு இதுக்கு மேப் ஆயிடுச்சு. ஓகே, நவ் இட்ஸ் ஃபைன். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஸோ இப்போ நான் ஒரு நம்பர் வாங்கியிருக்கேன், அந்த நம்பரை ஒரு வாய்ஸ் ஏஜென்ட் கனெக்ஷனுக்கு நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த கனெக்ஷன் பார்ட் முடிஞ்சுது. ஸோ இப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணாலே அந்த கனெக்ஷன் வழியா என் வாய்ஸ் ஏஜென்ட்டுக்கு வந்துடும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கன்சர்ன் இருந்தா லெட் மீ நோ. இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். நீங்க எதுவும் கோடு கூட ஒரு சின்ன லைன் கோடு கூட நீங்க எழுத போறது இல்ல. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு மேக் ஷூர். Perfect, Morgan. So far good. ஓகே, இப்போ சார் ஒரு சின்ன டவுட்ஸ். கண்டிப்பா சார். சார் இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ ஏபிஐ நம்பர் வச்சிருப்போம்ல வாட்ஸ்அப் பல்க் மெசேஜஸ்க்கு, அந்த நம்பர் இதுல இது பண்ண முடியுமா இல்ல இது புதுசா நம்ம கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணணும்? என்ன நம்பர் சொல்றீங்க? நீங்க என்ன நம்பர் வச்சிருக்கீங்க? இது நம்ம இது வாட்ஸ்அப் பல்க் மெசேஜஸ்க்கு நம்ம இதுக்கு வச்சிருக்கோம் நம்பர், ஆல்ரெடி எஸ்எம் யூஸ் பண்ற மாதிரி நார்மல் நம்பர். அதை நீங்க இன்கமிங்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அவுட் கோயிங்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அவுட் கோயிங் மட்டும்தான். அது நம்ம பல்க் மெசேஜஸ்க்கு வந்து இதே மாதிரி மெட்ரா செட்டப்ல வாட்ஸ்அப் ஏபிஐன்னு சொல்லி இது பண்றாங்க. சோ நீங்க சேம் ஏபிஐ நீங்க இன்கமிங்க்கு வேணா நம்ம அதை யூஸ் பண்ணலாமே தவிர அவுட் கோயிங்க்கு நீங்க அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே ஓகே. நீங்க இங்க தான் நம்பர் வாங்கணும். சப்போஸ் மொபைல் நம்பரா இருந்தா நீங்க அதை போர்ட் பண்ணலாம். மொபைல் நம்பர் தானே அது? ஆமா சார், மொபைல் நம்பர். அப்போ நீங்க அது இந்த நெட்வொர்க்குள்ள நம்ம நெட்வொர்க்குள்ள போர்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே சார், நான் ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஒரு 1 minute ஓவர்வியூ மட்டும் காட்ட முடியுங்களா? சாரி, ஆக்சுவலாக நீங்கள் ஏதாவது என்னென்ன டாபிக் டச் பண்ணியிருக்கீங்கன்னு. Nothing is touched. Yes. We will share the recording as well, Murugan. We can proceed with the flow. No worries. Okay. We will later on share the recording with all the club members. We can proceed with the flow. Okay, sir. Thank you.
ஸோ இப்போ நம்பர் நான் வாங்கியாச்சு. ஸோ சாரி, வேற யாராவது கொஸ்டின் கன்சர்ன்ஸ் இருக்கா? லேட்டஸ்ட் முரளி, ஒரே ஒரு இது மட்டும் கொஸ்டின் இருக்கு. அட் அ டைம்ல இருந்து பல்க் காலிங்ஸ் வாய்ஸ் ஏஜென்ட் மூலியமா ட்ரை பண்ண முடியுமா? லைக் பல்கா நம்பர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு அவுட் பவுண்டுக்கு பண்ணலாம் மட்டும் சார். இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் வாங்கியிருக்கீங்க, அந்த நம்பர்ல இருந்து எவ்வளவு கால் போகணும் அப்படின்றத நீங்க இங்க செட் பண்ணலாம். ஓகே, அட் அ செகண்ட்ல வந்து 1000 கால்ஸ் வரைக்கும் நீங்க பண்ண முடியும் உங்களால. அட் அ 1000 செகண்ட்ல டிஃபரண்ட் நம்பர்ஸ்க்கு. ஆமா, 1000 டிஃபரெண்ட் நம்பர். இந்த ஒரு நம்பர்ல இருந்து அட் அ டைம்ல வந்து இப்போதைக்கு 4 கால் தான் போகும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போதைக்கு அந்த நான் என்கிட்ட இருக்க பிளான் பண்ணி 4 கால் தான் போற மாதிரி நான் வச்சிருக்கேன். ஓகே, ஓகே, எனக்கு வந்து நான் பல்க் கால் பண்ண போறேன், எனக்கு ஒரு 1000 கால்ஸ் அட் அ செகண்ட்ல போகணும் அப்படின்னா யூ டு பை தட் கைண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி. நம்ம வந்து அது கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம், சேனல்ஸ் சொல்லுவாங்க. பட் இன் ஹை லெவல் நாங்க வந்து அது கெப்பாசிட்டின்னு சொல்றோம். அதுக்கான அந்த அந்த அளவுக்கு தான் அந்த கால் போக முடியும் அதால. சோ அப்போ நீங்க உங்களுக்கு வேணும், நான் 1000 கால்ஸ் பண்ணணும்னா யூ நீட் டு இன்க்ரீஸ் தி சேனல் கெப்பாசிட்டி. நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட் அ டைம்ல நீங்க 1000 கால்ஸ் பண்ணிக்கலாம். ஷூர். தேங்க்ஸ் முரளி. தேங்க்ஸ். எனி அதர் क्वेश्चंस, எனி அதர் கன்சர்ன்ஸ்? வேற ஏதாவது क्वेश्चन இருந்தா கேளுங்க. ஓகே, நவ் என்னோட நம்பர் வந்துடுது. என் நம்பர் எடுத்து போயிட்டு நான் ஒரு கனெக்ஷன்லயே வச்சுட்டேன். இப்ப கனெக்ஷனும் முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த எண்ட்ல வந்தீங்கன்னா இப்ப நான் என்னுடைய வாய்ஸ் ஏஜென்ட் நான் பில்ட் பண்ணணும். ஓகே, என்னோட வாய்ஸ் ஏஜென்ட் நான் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரிதான். சோ இப்போ நான் ஒரு நம்பர் வாங்கிட்டேன். அந்த நம்பர் வந்து ஒரு 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 கனெக்ஷன்லயும் கனெக்ட் ஆகி போச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்னுடைய வாய்ஸ் ஏஜென்ட்டை பில்ட் பண்ணணும். வாய்ஸ் ஏஜென்ட்னா என்னன்னா, நான் என்னுடைய வெண்டர் எல்லாரையும் கனெக்ட் பண்ணணும். வெண்டர்னா யாருன்னா, இப்போ நாங்க வந்து ஓப்பன் ஏஐ வந்து ஒரு எல்எல்எம் வெண்டர். ஓகே, லெவன் லேப்ன்றவங்க டெக்ஸ்ட் டு ஸ்பீச். டீப் கிராம்னு இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஏஎஸ்ஆர். இது 3 காம்போனன்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு 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 வாய்ஸ் ஏஜென்ட்டுக்கு முக்கியமான காம்போனன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 காம்போனன்ட். ஒன்னு எல்எல்எம், அதுதான் வந்து பிரெயினா செயல்பட போறது. இன்னொன்னு ஏஎஸ்ஆர், நீங்க பேசுறதெல்லாம் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி அந்த எல்எல்எம் கிட்ட கொடுக்க போகுது. எல்எல்எம் என்ன பண்ணுன்னா, அந்த டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஓகே இவர் இந்த கொஸ்டின் கேட்கிறாரு, சரி ஓகே அவருக்கு இந்த பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்டா கொடுக்க போகுது. திருப்பி அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம மறுபடியும் வாய்ஸா மாத்தி டெலிபோனிக்ல அனுப்புவோம். இந்த 3 காம்போனன்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சோ டெலிஸ்கிம் இப்ப நாங்க என்ன பண்றோம்னா, இப்ப நான் அந்த கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்ப நீங்க போய் என்ன பண்ணணும், ஓப்பன் ஏஐ கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து, லெவன் லேப் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து, அப்புறம் டீப் கிராம்ல இருந்து வாங்கிட்டு வந்து, அவங்க எல்லாத்தையும் டெக்ஸ்ட்டை வாங்கி இதை பண்ணி அதை பண்ணி எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி மறுபடியும் டெலிசிமி கனெக்ட் பண்ணணும். டெலிசிமி கிட்ட இருந்து வரதை வாங்கணும். பட் அதெல்லாம் எதுவும் பண்ணாம நாங்க என்ன பண்றோம்னா, ஒரு எஸ்டிகே ரெடி பண்றோம். எஸ்டிகேனா என்ன சொல்லுவாங்கன்னா, மினிமைஸா இப்ப இந்த எல்லா ப்ராசஸையும் ரொம்ப சிம்பிளிஃபையா மாத்தி, நம்பரும் நீங்க வாங்கிட்டீங்க, கனெக்ஷனும் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த கனெக்ஷன் எடுத்து போய் உங்க வாய்ஸ் ஏஜென்ட் கூட கனெக்ட் பண்ற வேலையை நாங்களே பண்றோம். அது எப்படி பண்றோம்னா, இந்த எஸ்டிகே நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த எஸ்டிகே நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு, இப்போ உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். நான் வந்து டீப் கிராம்ன்றதை யூஸ் பண்ண போறேன், ஓப்பன் ஏஐன்றதை யூஸ் பண்ண போறேன். ஓப்பன் ஏஐ உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். டீப் கிராம்ன்றவங்க ஏஎஸ்ஆர், அதாவது ஏஎஸ்ஆர்னா அந்த ஸ்பீச்சை டெக்ஸ்டா மாத்துறது. அடுத்து கார்டிசியா டிடிஎஸ் சர்வீஸ்ன்றது டெக்ஸ்ட்டை நீங்க ஸ்பீச்சா மாத்துறது. ஓகே, சோ இப்போ இந்த 3 ப்ரொவைடர் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போ நீ இவங்க கிட்ட இருந்து நீங்க என்னென்ன வாங்கணும் அப்படின்னா, டஸ்ட் அவங்க போர்ட்டல்ல போய் லாகின் பண்ணிட்டு நீங்க இதே மாதிரி அங்கேயும் சைன் அப் பண்ணிக்கலாம். நீங்க எந்த வெண்டர் வேணாலும் சூஸ் பண்ணலாம். பிஃபோர் தட் நான் சொல்லிடுறேன், நாங்க என்னென்ன வெண்டர் எல்லாம் நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்பீச் டு டெக்ஸ்ட்ல மொத்தம் வந்து 9 வெண்டரை நாங்க சப்போர்ட் பண்றோம். என்னால காசெல்லாம் கொடுக்க முடியாது, நான் வந்து காசு கொடுத்து வாங்குறதுக்கு நான் விருப்பமா இல்லை. ஆனா நான் வந்து என்னுடைய ஹார்ட்வேர் என்கிட்ட இருக்கு, நான் லோக்கலா யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களான்னு கேட்டா எஸ், அதுவும் நாங்க சப்போர்ட் பண்றோம். இப்போ இந்த லோக்கல் விஸ்பர்ன்றது இதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் இந்த ஏஎஸ்ஆர்ல. ஓகேங்களா, ஓப்பன் சோர்ஸ்ல சொல்றேன். அதை நீங்க லோக்கலா இன்ஸ்டால் பண்ணி கூட இதுல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட நாங்க இன்டகிரேஷன் வச்சிருக்கோம். ஓகே, சோ இந்த ஏஎஸ்ஆர் எல்லாமே நம்மளுடைய ஓப்பன் சோர்ஸ் சப்போர்ட், சாரி எங்களுடைய பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ற ஏஎஸ்ஆர்ஸ். ஓகே, நீங்க வெறுமனே 10 லைன் கோட் எழுதுனீங்கன்னா போதும், இந்த இருக்கிற எல்லா வெண்டர் கூடயும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஏஎஸ்ஆர். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி எல்எல்எம் வந்து அதான் பிரைனா ஒர்க் ஆக போகுது. கரெக்டுங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா we support more than 13 providers. ஓகே, அதுல இல்ல நான் ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்ணணும், நான் வந்து ஓனா ஒரு எல்எல்எம் வச்சிருக்கேன், நான் வந்து லாமா வச்சிருக்கேன், நானே ஃபைன் டியூன் பண்ணி வச்சிருக்கேன்
இட்ஸ் மோர் டெக்னிக்கல் நான் சொல்றது. பட் ஆனா வந்து ஐ திங்க் சில பேருக்கு தேவைப்படலாம். ஸோ அதனால அதை நான் இங்க சொல்றேன். நான் ஓனா வந்து ஃபைன் டியூன் பண்ணி வச்சிருக்கேன், டொமைன் ஸ்பெசிஃபிக்கா வச்சிருக்கேன், என்னுடைய ஓன் எல்எல்எம் நான் கொண்டு வர முடியுமா சர்வீஸ் ப்ரொவைடர் இல்லாம அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் நாங்க சப்போர்ட் பண்றோம். யூ கேன் ப்ரொவைட் DeepSeek, யூ கேன் ப்ரொவைட் லாமா. இந்த ஓலாமான்றது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றோம். DeepSeek, லாமா, குயின் மாடல்ஸ், GLM. ஸோ இந்த மாதிரி காமன் ஓப்பன் சோர்ஸ் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றதுனால இது உள்ளுக்குள்ள நீங்க அந்த ஓப்பன் சோர்ஸையும் கொண்டு வந்துட முடியும். ஆப்வியஸா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வந்து we are supporting multiple providers. We forgot to mention Sarvam here. ஏன்னா இது கொஞ்சம் டாக்குமெண்ட் மறுபடியும் அப்டேட் பண்ணுவாங்க. Sarvam also we are supporting. Indian service provider also we are supporting. இந்த Sarvam வந்து நம்ம சப்போர்ட் பண்றோம் அந்த TTSல. சோ இங்க 17 சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நாங்க ஓப்பன் சோர்ஸையும் நாங்க வந்து எல்லா ப்ரொவைடர்ஸும் நாங்க சப்போர்ட் பண்றோம். ஒரு சில லாட் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர் நாங்க வந்து இங்க லிஸ்ட் பண்ணிருக்கோம். இதை தவிர்த்து நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர் சப்போர்ட் பண்றோம். இல்ல எனக்கு இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இன்டகிரேட் பண்ணி கொடுத்தனாலும் we can do it. It's not a big deal. சோ இந்த SDK யூஸ் பண்ணி ஆல்ரெடி நாங்க ப்ரீ டிஃபைனா எல்லா கனெக்ஷனையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க ஜஸ்ட் அந்த அங்க இருந்து வந்து டோக்கனை வாங்கிட்டு வந்து எல்லா ப்ரொவைடர் கிட்ட இருந்து நீங்க ஒரு டோக்கனை வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டீங்கனாலே தட்ஸ் இட். நீங்க ஒரு வாய்ஸ் ஏஜென்ட் பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கெட் ரெப்போ வந்து அக்சஸபிள் சரி சார். சார் இந்த கெட் ரெப்போ வந்து அக்சஸபிளா எல்லாருக்கும்? ஆமா சார், இது பப்ளிக் ரெப்போ சார், மேலே போட்டுருக்கோம். இது இஸ் ஓபன் சோர்ஸ். ஓகே ஓகே, இதை நாங்க ஓபன் சோர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஒன்லி திங் வந்து நீங்க அதை அதாவது நீங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணி சேல் பண்ணலாம், அப்படியே அந்த SDK வெளில போய் சேல் பண்ணக்கூடாது. தட் இஸ் தி லைசென்ஸ் டர்ம்ஸ். அதர்வைஸ் இட்ஸ் ஓபன் சோர்ஸ். நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். வேற ஏதாவது क्वेश्चंस வேற யாருக்கிட்ட இருக்கா? ஏன்னா திஸ் இஸ் தி பார்ட். இட்ஸ் ஒன் ஆஃப் தி பார்ட். இப்போ நீங்க நம்ம வந்து வாய்ஸ் ஏஜென்ட் பில்ட் பண்ண போறோம். See very overall things. நம்பர் வாங்கியாச்சு. எனக்கு தேவையான ஒரு நம்பரை நான் ஒரு கண்ட்ரிக்கான நம்பர் வாங்கிக்கிறேன். நான் இப்போ வந்து இந்தியன் நம்பர் வாங்கியிருக்கேன். நீங்க இந்தியன் நம்பரும் வாங்கிக்கலாம், US நம்பரும் வாங்கிக்கலாம், UK நம்பரும் வாங்கிக்கலாம், சிங்கப்பூர் நம்பர், எந்த நம்பர் வேணாலும் யூ கேன் பை இட் ஃப்ரம் us. We providing more than 87 countries number. ஓகே, சோ நாங்க இங்க லிஸ்ட் பண்ணிருக்கிறது கொஞ்சம் பெரிய கண்ட்ரிஸ் நம்பர்ஸ் மட்டும் நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன். எஸ் பட் கண்ட்ரி அந்த நம்பர் வாங்குறதெல்லாம் சார்ஜஸ் வேறுபடும் இல்லையா? டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா சார்? நம்பர் ரேட் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல ரேட் வந்து நம்ம ரேட்டோட கம்மி தான். ஆப்வியஸ்லி எஸ், பிரைசிங் அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம். பட் lesser than Indian numbers னு வச்சீங்களேன். இது US, UK, ஆஸ்திரேலியா நம்பர்ஸ்ல lesser than Indian numbers. ஃபைன். எனக்கு என்ன டவுட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியன் நம்பர் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கனெக்ட் பண்றது பிரான்ஸ்க்கோ இல்ல யூஎஸ்க்கோ இதுக்கோ கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா அதுக்குண்டான சார்ஜஸ் உங்க பிரைசிங் டிஃபால்ட்டா இருக்காது. எதை நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க? ஜஸ்ட் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இல்ல சார், நான் இப்போ ஒரு இந்தியன் நம்பர் வாங்கிட்டு நானு இப்போ நான் ஒரு என்னோட கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் வந்து யூஎஸ்லயோ இல்ல வேற அதர் கண்ட்ரீஸ்லயோ சவுதியிலயோ இருக்காங்கன்னா நான் இங்க இருந்து கால் பண்ணா அதுக்கு எப்படி சார்ஜஸ், அதாவது இதுக்கான சார்ஜஸ்? ஆமா சார், அது வந்து நீங்க ISDN வரும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்க யூஸ் கேஸ் வந்து நான் இந்தியன் நம்பர் வாங்கிட்டு யூஎஸ்ல இருந்து ஒரு கஸ்டமருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோ. மேக் இட் வெரி சிம்பிள். கரெக்ட்டுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட்டா? ஓகே ஓகே. இப்போ நீங்க அதை கால் பண்ணீங்கன்னா ISDN சார்ஜ் நம்ம ஊர் காசுக்கு 5 ரூபா. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா அதே பிளாட்ஃபார்ம் தானே, நீங்க தனியா கோட் எழுத போறது இல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் தான் வாங்க போறீங்க. அதே இந்தியன் நம்பரை வாங்கிட்டு சார் இந்தியன் நம்பர் ஒன்று வாங்கிக்கோங்க ஃபார் இந்தியன் கஸ்டமர்ஸ், US நம்பர் ஃபார் US கஸ்டமர்ஸ். நீங்க 5 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல வெறும் 90 காசு தான் கொடுக்கணும். ஒரு கால் ரேட்டே எங்க கிட்ட 90 காசு தான் ஃபார் யூஎஸ்க்கு. ஓகே. இஃப் யூ ஆர் யூசிங் US நம்பர் டு US காலிங் உங்களுக்கு பிக்கப் ரேஷியோ நல்லா இருக்கும். ஃபைன் ஃபைன். எனி அதர் क्वेश्चंस? சார் இந்த நம்பர் வேலிடிட்டி எவ்வளவு இருக்கும் சார்? எத்தனை? இஸ் இட் a yearly renewal or is it a permanent number? சார் இட்ஸ் a monthly rental சார். நம்பர் இஸ் a monthly rental. இப்போ நீங்க ஒரு ஆபரேட்டர் நம்பர் வாங்கினா என்ன பண்றீங்களோ சேம் சினாரியோ சார். உங்க பேர்ல அது கண்டிப்பா கொடுத்துருவோம். KYC வெரிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுக்கு நீங்க மந்த்லி ரெண்டல் கட்டிட்டே இருக்கணும். ஸோ தட்ஸ் how it will work. நீங்க மந்த்லி ரெண்டல் கட்டுற வரைக்கும் இட் இஸ் யுவர் நம்பர். இட்ஸ் நெவர் கோயிங் டு பி இது பெர்மனன்ட் சர்வீஸ். அது உங்களுடைய நம்பர் தான், உங்களுடைய பிசினஸ் நம்பர் தான். ஓகே சார், தேங்க்யூ. சார் இது சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி கண்ட்ரிக்குல தனி நம்பர் கொடுக்குறீங்களா அந்த லிஸ்ட்ல இருக்க? வாங்கிக்கலாம் மேடம். 87 நன்றி சொல்லுது. சவுத் ஆப்பிரிக்கா இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரி அதுல. ஓகே, தேங்க்யூ சார். முரளி, ஒரு சின்ன டவுட். என்கிட்ட ஒரு யூஸ் கேஸ் இருக்கு. என்னன்னா CRMல இன்டிகிரேட் பண்ணி கால் இனிஷியேட் பண்ணி அப்புறம் அந்த காலோட ஃபீட்பேக் லூப் ரிமைண்டருக்கு நெக்ஸ்ட் கால் எப்போ போகணுன்றத கேலண்டர்ல ஆட்டோமேட் பண்ற மாதிரி ஒரு யூஸ் கேஸ் இருக்கு. அந்த யூஸ் கேஸை இது எனக்கு தெரிஞ்சு 50% ஆஃப் த வாய்ஸ் AI சால்வ் பண்ணுது. பட் இன்டிகிரேஷன் பார்ட்ல இது எவ்வளோ ஓப்பனா இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். So I think I am in 50% of way. So நான் இன்பவுண்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன்.
ஓகே நவ் when I come to outbound outbound வந்து மேனுவலா நீங்க டைப் பண்ண முடியாது கரெக்ட்டுங்களா அது கண்டிப்பா you need to integrate our SDKs and APIs ஓகே அந்த பார்ட் நான் உங்களுக்கு வரேன் சரி சரி ஆஃப் ஆஃப் த வே இருக்கும் அந்த ஆஃப் ஆஃப் த வே உங்களுக்கு சால்வ் ஆகுதுன்னா தட் இஸ் we are in a right track நான் என்ன அவுட்பவுண்ட் நான் எப்ப டாக் பண்ண அவுட்பவுண்ட் பத்தி பேச போறேனோ அப்போ you can get it now ஓகே வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா யாருக்கு ஏதாவது சார் இது கம்பெனி நேம்ல தான் வாங்கணுமா இல்ல எப்படி இது இல்ல சார் see எங்களுடைய லைசென்ஸ் படி we are a VNO license operator for as for TROI guidance ஓகே அந்த லைசென்ஸ் படி எங்களுக்கு பர்மிஷன் வந்து பிசினஸ்க்கு கொடுக்கிறது தான் ஓகே இந்த சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப் API கனெக்ட் பண்ண முடியுங்களா பண்ணிக்கலாம் சார் ஓகே the same number can be used for WhatsApp also வாட்ஸ்அப் ஆல்சோ பாசிபிள் okay சோ இப்போ நாங்க வந்து DID நம்பர் மட்டும் மேப் பண்ணிருக்கேன் சார் ஈவன் யூ வாண்ட் மொபைல் நம்பர் ஆல்சோ we can provide மொபைல் நம்பர் 1600 1800 எல்லா நம்பரும் we can provide சார் இது கரண்டா இருக்கிற ERP நெக்ஸ்ட் அந்த மாதிரி இதுல இன்டகிரேட் பண்ண முடியுமா பண்ணிக்கலாம் சார் சோ we provide API and SDKs okay அத நான் I'm going to explain in next 10-20 minutes அந்த ரேஞ்சில you can know okay இது இன்டகிரேட் பண்ண முடியும் அப்படினு ஏதோ கேட்டிருக்காங்க instead of question கேட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் டெக்ஸ்ட் இட்ஸ் வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இத கேட்டிருக்கீங்க பட் யூ கேன் ஆஸ்க் சொல்லுங்க கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கேள்வி கேக்குறாங்கன்ற மாதிரி சொல்லிருக்காங்க சார் அந்த பாப்அப் மட்டும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிருக்கீங்களா இந்த பாப்அப் கரெக்ட்டுங்களா அத இது பண்ணிட்டேன்னா உங்க क्वेश्चन ரைஸ் ஆகுது எனக்கு தெரியாம போயிருக்கும் சார் கரெக்ட் சார் மேக் சென்ஸ் பரவாயில்ல மேபி நீங்க ஒரு கார்னர்ல வச்சுக்கோங்க क्वेश्चंस வந்ததுன்னா நம்ம தமிழ் பண்ண டீம்ல இருந்து நானும் ரீட் அவுட் பண்ண சொல்லிடுறேன் உங்களுக்கு மேபி யூ கேன் கீப் இட் லிட்டில் பிட் லோயர் so that this window so stays there okay so perfect we can move forward so இந்த SDK யூஸ் பண்ணி நம்ம எப்படி கோட் பண்ண போறோம் அப்படின்றது தான் now we are going to talk about it okay so இப்போ நான் வந்து ஒரு 3 வெண்டரை நான் ப்ரீடிஃபைனா வச்சிருக்கேன் நான் டிசைட் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு வந்து ASR TTS and LLM இதுதான் என்னோட தேவைகள் கரெக்ட்டுங்களா சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் ப்ரீடிஃபைனா நான் ஒரு 3 பேரை வச்சிருக்கேன் you can choose whatever you want நான் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக உங்களுக்கு நான் இங்க வச்சிருக்கேன் ஓகே என்னோட நம்மளோட டீம்ல இருந்து பிரசாத்னு ஒருத்தர் வந்து அந்த எக்ஸாம்பிள் ரன் பண்ணி காட்டுவார் in their system okay so but I will provide you the overall things okay so இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த AI ஏஜென்ட் நான் ரன் பண்ணனும் இப்போ இந்த AI ஏஜென்ட் நான் ரன் பண்ணனும் அப்படினா இந்த AI ஏஜென்ட் இப்போ நான் ரன் பண்ணனும் just you can copy இதுதான் அந்த எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் even you get it from our GitHub நான் இந்த GitHub லிங்க் கூட இங்க போஸ்ட் பண்றேன் நான் ஷேர் பண்ணலாம்ல இங்க ப்ளீஸ் ஷூர் நான் நீங்க chatல டிராப் பண்ணுங்க ஒன்ஸ் செஷன் முடிஞ்சோனா நாங்க கலெக்ட் பண்ணி எல்லா லிங்கையும் ஒண்ணாவே ஷேர் பண்ணிடுறோம் நான் ஷேர் பண்ணிட்டேங்க சோ இங்க எக்ஸாம்பிள் ஃபோல்டர் போனீங்கன்னா we will have a multiple example ஈவன் ப்ரொடக்ஷன் ரெடியா இருக்கிற எக்ஸாம்பிள் கூட இருக்கு இப்போ ஓபன் சோர்ஸா இருக்கிற எக்ஸாம்பிள் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் இப்போ RPSன்றது ஒரு நல்ல TTS இன்ஜின் அது ஒரு ஓபன் சோர்ஸ் அதையும் நாங்க ஆல்ரெடி கோடா வச்சிருக்கோம் நீங்க வேணும்னா அந்த கோட அப்படியே எடுத்து மாதிரி போட்டு அந்த RPS கூட ரன் பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஓகே சோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நாங்க வச்சிருக்கோம் Chatterboxன்றது ஒரு ஓபன் சோர்ஸ் Kokoroன்றது ஒரு ஓபன் சோர்ஸ் சோ இப்போ Ultravoxன்றது ஒரு ஓபன் சோர்ஸ் சோ இப்போ நான் ஒரு சும்மா ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் நான் ரன் பண்றேன் ஓகே உங்களுக்கு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் சோ இதுதான் எங்களுடைய பேசிக் எக்ஸாம்பிள் கோட் சேம் எக்ஸாம்பிள் கோட் நான் இப்போ என்ன வெப்சைட்ல காட்டணும் அந்த கோட நான் அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்கேன் காப்பி பண்ணி என்னோட சைட்ல நான் போட்டு வச்சிருக்கேன் சோ இதுதான் என்னோட எக்ஸாம்பிள் ஓகே இங்க நான் என்னென்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும் நான் இங்கேயே உங்களுக்கு சொல்றேன் இந்த எக்ஸாம்பிள் வெளியே காட்டுறேன் இது ரன் பண்றதுக்கு எனக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட 3 வெண்டார் இருக்காங்க டீப்கிராம் கரெக்டுங்களா டீப்கிராம்ல போய் எனக்கான டோக்கனை நான் முதல்ல வாங்கணும் இவங்க தான் ASR ப்ரொவைட் பண்றாங்க சோ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கேன் இது உங்க விருப்பம் தான் நீங்க எந்த வெண்டார் வேணாலும் செலக்ட் பண்ணலாம் நாங்க ஆல்ரெடி 8 வெண்டார் கூட இன்டகிரேஷன் வச்சிருக்கோம் இல்ல நீங்க வந்து எனக்கு வந்து இந்த வெண்டார் கூட வேணும் அவங்க நல்ல வெண்டாரு எனக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா கொடுக்குறாங்க இல்ல நம்ம ஊர்ல இருக்காங்க இல்ல நானே ஒரு வெண்டாரா வரணும்னு ஆசைப்படுறேன்
அப்படின்னா கூட we will work together. என் டீம்ல இருந்து ஒரு பர்சனோ, எங்க டீம்ல இருந்து ஒரு ஆளோ, உங்க டீம்ல இருந்து ஒரு ஆளோ ஹெல்ப் பண்ணீங்கன்னா we can integrate, we can open source it. இன்டகிரேஷனை நம்ம ஓப்பன் சோர்ஸ் பண்றோம், அவங்க வந்து இங்க வாங்கிப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல போனீங்கன்னா you will get DeepGram. இப்போ நான் DeepGram யூஸ் பண்றதுனால நான் DeepGram போறேன். உங்களுக்கு எந்த வெண்டர் வேணுமோ you can suggest. முருகன் ஸ்பெல்லிங். சோ இங்க போனீங்கன்னா உங்களோட ஏபிஐ கீ நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, நீங்க இங்க போயிட்டு கிரியேட் ஏபிஐ கீன்னு கொடுத்தீங்கன்னா சம்திங் இது கொடுத்துட்டு கிரியேட் ஏபிஐ கீன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏபிஐ கீ கிடைச்சிடும். ஓகே, இனி யூஸ் பண்றாதுங்க, ஜஸ்ட் ஐம் சேயிங் இட். ஸோ இந்த ஏபிஐ கீ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஏபிஐ கீ முதல்ல இதுக்கான ஏபிஐ கீ இப்போ கிடைச்சிருச்சு. ஓகே, இது நீங்க என்ன பண்ணணும்னா .envன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. அந்த env உள்ளுக்குள்ள போய் இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த எக்ஸாம்பிள் கோட் அப்படியே இருக்கு, நீங்க ஜஸ்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். இந்த env ஃபைலும் இருக்கும், அதை நீங்க க்ளோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த DeepGram API கீ இருக்கு பாத்தீங்களா, இங்க இடத்துல உங்களோட ஏபிஐ கீ நீங்க போட்டுக்கணும். உங்களோட ஏபிஐ கீ போட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் அதை எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி எல்லா வெண்டாரையும் நீங்க பண்ணணும். நான் DeepGram உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். லெமன் லேபுக்கும் சரி ஓப்பன் ஏஐக்கும் நீங்க ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணலாம். தட்ஸ் நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கார்டிஷியாவிலேயே அதே மாதிரியே போய் ஒரு ஏபிஐ கீ வாங்கிட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட ஏபிஐ கீ எல்லாம் வந்து போச்சு. ஓகேவா, இப்போ நீங்க ஒரு வாய்ஸ் ஏஜென்ட்டை இங்க பில்ட் பண்ணிட்டீங்க. இது என்னுடைய வாய்ஸ் ஏஜென்ட். இந்த இடத்துல ஒரு வாய்ஸ் ஏஜென்ட் நீங்க பில்ட் பண்ணிருக்கீங்க. இவங்க மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆப்வியஸா நீங்க ஒரு நம்பர் வாங்கிருக்கீங்க, ஒரு கனெக்ஷன் வாங்கிருக்கீங்க. அந்த கனெக்ஷன் கிட்ட இந்த ஏஜென்ட் தான் நீ கனெக்ட் பண்ணணும்னு சொல்லணும் இல்லைங்களா? அப்போ அங்க இருந்து டெலிசிவில இருந்தும் நீங்க ஒரு டோக்கனை கனெக்ட் பண்ணி எடுத்து வந்து இங்க போடணும். அது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஏஜென்ட் ஐடி தமிழ்ல போனீங்கன்னா இந்த கால் எல்லாம் நாங்க டெஸ்ட் பண்ணது டெமோக்கு முன்னாடி. ஸோ கால் எல்லாம் பண்ண அந்த டீடைல்ஸ் எல்லாம் இங்க வரும். இங்க போனீங்கன்னா உங்களுடைய அந்த ஐடி கிடைக்கும். இதான் உங்களுடைய ஏஜென்ட் ஐடி. அதை எடுத்து வந்து நீங்க அதே மாதிரி எங்க கொடுத்துருப்பாங்க, உங்க ஏஜென்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுடைய ஏஜென்ட் ஐடி நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஐடி ஓகே. அப்புறம் டோக்கனும் வேணும்ல. ஸோ அப்போ டோக்கன் வேணும்னா எங்க போகணும் அப்படின்னா செட்டிங்ஸ் போங்க. இந்த இடத்துல போனீங்கன்னா டெவலப்பர்ஸ், இந்த இடத்துல போய் உங்களுக்கு தேவையான டோக்கன், உங்களுக்கு அதே மாதிரி டோக்கன் கிடைச்சிடும். ஸோ அந்த டோக்கனை காப்பி பண்ணி சேம் அந்த எக்ஸாம்பிள் கோட்ல போயிட்டு இங்க ஏஜென்ட் டோக்கன் ஒன்று இருக்கும், இந்த இடத்துல அந்த டோக்கனை போட்டீங்கன்னா ஸோ நவ் இதை ஃபர்கட் பண்றீங்க. ஏன்னா என்கிட்ட நிறைய வெண்டார் இருக்கிறதுனால நான் எல்லா வெண்டாரையும் இங்க வச்சிருக்கேன். இந்த 3 மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். மொத்தம் வந்து 3 வெண்டாருக்கு டெலிசேவில இருந்து ஏஜென்ட் ஐடி, ஏஜென்ட் டோக்கன், இது மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸாம்பிள் கூட ரன் பண்ணீங்கன்னா உங்க வாய்ஸ் ஏஜென்ட் ரெடி. ஓகே, இதை ரெடி பண்ணிட்டு அந்த நம்பரை கால் பண்ணீங்கன்னா வாய்ஸ் ஏஜென்ட் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நான் இதுல ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருக்கா? இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட், கொஸ்டின்ஸ், கன்சர்ன் இருந்தா லெட் மீ நோ. இந்த வெண்டார் என்னோட சஜஷன். ஓகே, நான் என்னோட எக்ஸாம்பிளுக்காக நான் இதை வச்சிருக்கிறேன். ஏன்னா இங்க இது நான் முதல்ல இருந்தே பண்ணிட்டு இருக்கிறதால என்கிட்ட இதுக்கிட்ட எல்லாம் டோக்கன் இருக்கிறதுனால உங்களுக்கு காட்டுறேன். பட் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் அதர் வெண்டர் ஆல்சோ யூ கேன். நீங்க வேற யாராவது வெண்டர் கிட்ட போகணும்னாலும் கூட நீங்க போகலாம். சொல்லுங்க, யாராவது கொஸ்டின் கேட்க வந்தீங்க? சார் எனக்கு ஜஸ்ட் லிஸ்ட் மட்டும் சொல்றீங்களா சார்? ஒரு சும்மா நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதாவது ஏஜென்ட் ஐடி, டோக்கன், அந்த மாதிரி கேட்க எது எதுன்னு வருஷம் சொன்னீங்கன்னா சார் என்னென்ன தேவைப்படும் பாத்தீங்கன்னா மொத்த காலிங்க்கு வந்து மொத்தம் இந்த வாய்ஸ் ஏஜென்ட் பில்ட் பண்றதுக்கு 4 விஷயங்கள் தேவைப்படுது சார். ஒன்னு டிரான்ஸ்போர்ட், அந்த டெலிபோனிக்கும் வாய்ஸ் ஏஜென்ட்டையும் கனெக்ட் பண்றதுக்கு. அதுக்கு டெலிசிவில இருந்து ஏஜென்ட் ஐடியும் ஏஜென்ட் டோக்கனும் வேணும். ஓகேங்களா? ரெண்டாவது ஏஎஸ்ஆர், நீங்க பேசுறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு காம்பனன்ட் தேவைப்படும், அதுதான் ஏஎஸ்ஆர். அதுக்கு ஒரு டோக்கன் தேவைப்படும். மூணாவது எல்எல்எம், நீங்க பேசுறத ஒரு பிரெயினா செயல்பட்டு இதுக்கு இதுதான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்றது எல்எல்எம், அதுக்கு ஒரு டோக்கன் தேவைப்படும். நாலாவது நீங்க பேசுனதை திருப்பி டெக்ஸ்ட்ல இருந்து ஸ்பீச்சா கொடுக்கணும். கரெக்டுங்களா? ஏன்னா அது எல்எல்எம் வந்து உங்களுக்கு டெக்ஸ்டா தான் கொடுக்கும். அந்த ஸ்பீச்சா மாத்துறதுக்கு ஒரு டிடிஎஸ் தேவைப்படும், அதுக்கு ஒரு டோக்கன்.
இதுதான் சார் மொத்தமா இந்த அஞ்சு ப்ராசஸ் தேவைப்படும். 4 டோக்கன் ஒரு ஏஜென்ட் ஐடி. ஓகே. ஆஃப்டர் கம்ப்ளீட் தி எக்ஸாம்பிள் நீங்க அந்த ஜிட்டப்ல போனீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள்லயே உங்களுக்கு அதை கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லி. ஐ வில் ஷோ யூ. ஸோ இதுதான் ரீட்மி. ஸோ நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றது இதுலேயே டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஷாப். நீங்க பாருங்க, முதல்ல நீங்க இதை இன்ஸ்டால் பண்ணணும். இது எங்களுடைய ஏபிஐ. இது இன்ஸ்டால் பண்றதுக்கு இதை முதல்ல இந்த கமெண்ட் ரன் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும். இப்போ நான் அதை இன்ஸ்டால் பண்ணேன்னா ஒரு 10 to 15 minutes ஆயிடும். ஏன்னா இட் வில் டவுன்லோட் எவ்ரிதிங் அண்ட் இன்ஸ்டால். ஓகே, ஆனா ஒன் டைம் தான். அப்புறம் நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஏஜென்ட் ஐடி எங்க பிளேஸ் பண்ணணும், ஏஜென்ட் டோக்கன் எங்க பிளேஸ் பண்ணணும். இதுல வந்து OpenAI DBRAM கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால அதனுடைய டோக்கன்ஸ் எல்லாத்தையும் நீங்க பிளேஸ் பண்ணணும். இதை வந்து ப்ரொடக்ஷன் போகும்போது இதை ஃபால்ஸ்னு மாத்திக்கலாம். ஆனா இப்ப டெவலப்மெண்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை நீங்க ட்ரூன்னு மாத்தலாம். ஓகே, அப்புறம் இதை நீங்க ரன் பண்ணீங்கன்னா இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் ஒரு ட்ரூ. எனி கொஸ்டின்ஸ்? ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா இருக்கு சரிங்களா? நவ் வி கேன் see the real demo how it will be work. ஓகே, இப்போ எங்க டீம்ல இருந்து பிரசாத்னு வந்து அவருடைய பேனல்ல இருந்து நம்பரை மேப் பண்ணி ஒரு கால் பண்ணுவாரு, அவருடைய ஏஜென்ட்டை ரன் பண்ணி. நீங்க அதை பாத்தீங்கன்னா you will get to know. பிரசாத், over to you. Please share the screen and showcase the demo how it works. Murugan, allow me 2 minutes. Let me just prepare the environment. Okay. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் கன்சர்ன் இருந்தா லெட் மீ நோ. நான் இந்த மீன் டைம்ல ஒரு 2 minutesல உங்களுக்கு நான் லெட் மீ எக்ஸ்பிளைன். ஜி, இது செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணலாமா? செல்ஃப் ஹோஸ்ட் தான் நீங்க பண்ணணும். ஓகே. இப்போ இந்த SDKன்றது ஒரு பைத்தான் என்விரான்மெண்ட். அதை நீங்க செல்ஃப் ஹோஸ்ட்ல தான் பண்ண முடியும். உங்க சர்வர்ல தான் நீங்க அதை ரன் பண்ணணும். எங்களுடைய சர்வர்ல ரன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாம் புரியல சார், என்ன சொல்றீங்க? டெலிசிஎம்ஐல வர யூசர் இன்டர்ஃபேஸ் அது செப்பரேட்டா உங்களுக்கு லாகின் பண்ணி பார்க்கணும். சரி, டெலிசிஎம்ஐ இருக்கிறது உங்களுக்கு நம்பர் வாங்குறதுக்கான இடம். நம்பர் வாங்குற இடத்த நீங்க எங்க பேனல் தான் வாங்கணும், இல்ல நாங்க ஏபிஐ கொடுத்துருவோம். அது வழியாவும் நீங்க நம்பர் வாங்கலாம். நீங்க எங்க பேனலுக்கு வந்து தான் நம்பர் வாங்கணும்னு இல்ல, எங்க ஏபிஐ வச்சே நீங்க நம்பர்ஸ் தான் வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஏபிஐல காட்டிருக்கேன். அதே வேலையை நீங்க ஏபிஐ வச்சும் பண்ணலாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் என்னோட யூஐ காட்டிருக்கேன் நம்பர் வாங்குறது. சரி சரி. ஏன்னா நம்பர் வந்து வாங்கணும்னா பிஃபோர் வந்து கேஒய்சில நீங்க வெரிஃபை பண்ணணும். அதை முருகன் சார், உங்களை கான்டாக்ட் எப்படி பண்றது? நம்பர் வேணும்னா சார் நீங்க ஜஸ்ட் தமிழ் ப்ராடக்ட் கேட்டீங்கன்னா எங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. இல்ல நான் எங்க டீம்ல நீங்க வெப்சைட்ல வந்தீங்கனாலே ஜஸ்ட் டெலிசிஎம்னு அடிச்சீங்கனாலே நீங்க இப்ப சொன்னீங்கன்னா கூட எங்க டீம்ல இருந்து யாராவது உங்ககிட்ட பேசுவாங்க. This is how it works. What is the website, sir? டெலிசிஎம்ஐ சார். இப்போ எங்களுக்கு இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு இப்போ இந்தியன் ஃபோன் நம்பர் வாங்கணும்னா எவ்வளவு சார்ஜ் ஆகும்? பேஸ்ட் ஆன் தி யூஸ் கேஸ். இப்போ நாங்க வந்து 150 rupees வந்து சார்ஜ் பண்றோம் பர் நம்பருக்கு. கால் ரேட் வந்து இன்க்ளூடிங் ஸ்ட்ரீமிங் சேர்த்து சொல்றேன். நம்பர் வித் ஸ்ட்ரீமிங் கம்ப்ளீட்லி எவ்ரிதிங் இன்க்ளூடிங் we are charging 60 paise to 50 paise. ஓகே, உங்க வால்யூம் அதிகமாகும் போது the pricing will be very competitive based on the use case, based on the volume. Unlimited plans also we are providing for Indian numbers, not only Indian numbers, US also. So based on that அத நீங்க டிசைட் பண்றது. ஓகே, உங்களோட டாரிஃப் எங்க செக் பண்ண முடியும்? அந்த பிரைசிங் பிளான்ஸ் எங்க இருக்கும்? பிரைசிங் பிளான்ஸ் நீங்க இந்த சைட்லயே பார்க்கலாம். ஆனா பிரைசிங் வெரி ஓப்பனா போட்டுருக்க மாட்டாங்க. யூஸ் கேஸ் மாறும். ஸோ அதனால பேசிக்கான ரேட் மட்டும் போட்டுருப்பாங்க. நீங்க யூ ஜஸ்ட் கனெக்ட் வித் தி டீம். ஸோ சேல்ஸ் டீம் வந்து உங்களுக்கு. Hi, Murugan, can I have the basic package details through WhatsApp? Is it fine? We don't have any basic plan. என்னன்னா எங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா we provide 10,000 minutes free for first 3 months for Indian part. Okay. In 3 months you can build everything. After that நீங்க pay as you go plan மூவ் பண்ணீங்கன்னா எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம we are charging 60 paise per minute. That's it. Okay. Okay, fine. Thank you. அதுக்கப்புறம் எனக்கு நெகோசியேஷன் வேணும், பிரைசிங் வேணும், அன்லிமிட்டட் பிளான் வேணும் அப்படின்னா we'll do that. But if you want pricing detail, we'll share it in WhatsApp. No issues. So I can mute myself. Prasad will take over to showcase the demo. Okay. ப்ரோ, உங்க சேல்ஸ் டீம் நம்பரையும் வாட்ஸ்அப்ல போட்டுடுங்க. அதை நான் தமிழ் பிராண்ட் டீம் கூட கொடுத்து சொல்லிடுறேன். நீங்க தமிழ் பிராண்ட் போனீங்கன்னா we have some offer codes. So அது நீங்க you can utilize it.
ஓகே. குட் மார்னிங் டீம், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஸோ ஆஸ் முருகன் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு இதுதான் அந்த ஃபோன் நம்பர். நான் கிரியேட் பண்ணியிருக்க வாய்ஸ் ஏஐ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஏஐ அப்படின்ற வாய்ஸ் ஏஐ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். முருகன் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் என்னுடைய ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு என்னோட வாய்ஸ் ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன்னா, யாராவது கால் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி கிரீட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீட்டிங் மெசேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்புறம் அந்த வாய்ஸ் ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீ வந்துட்டு டெலிசேமையோடைய வாய்ஸ் ஏஜென்ட் நீனு உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன பண்ணணும் ஃபர்தராக வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி கேட்டாங்கன்னா ஸோ அது ரிலேட்டடான ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரையல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுமா இல்லை புக்கை டெமோ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கிரீட்டிங்கும் போட்டு இந்த கோடை வந்து ரன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ என்னுடைய டெஸ்ட் நம்பர் எடுத்து செக் பண்ணலாம். நான் அந்த நம்பரை வந்துட்டு உங்களுக்கு சாட் செக்ஷனில் போடுறேன். ஸோ எவ்ரி ஒன் கேன் ஏபிள் டு மேக் அ கால் அண்ட் செக் இட். ஸோ நம்பர் வந்துட்டு +91 ஆட் பண்ணி போடுங்க. அப்படி இல்லாட்டி வந்துட்டு 0794344 அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. Prasad, can you show the screen how to run? Okay. இப்போது யாரும் எடுக்கலையே. Welcome to TeleCMI. How can I help you today? So can you tell me more about TeleCMI? TeleCMI helps businesses to manage calls with products like Business Phone System, Cloud PBX, and Cloud Contact Center. We also offer AI features like AI Agent Assist, sentiment analysis, and a platform to build conversational voice agents. Which are you looking for today? Business Phone System or Cloud PBX or Contact Center or an AI voice agent? I'm looking out for a business phone system solution with TeleCMI. A business phone system with integration capabilities, including potential connections to messaging platforms like Telegram, can enhance your customer communication. How many users or agents will use it? And is it mainly inbound or outbound calls? Okay. So இதுதான் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்க இந்த சேல்ஸ் ஏஜென்ட். ஸோ பேசிக்காக வந்துட்டு டெலிசிமை பற்றி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த யூஸ் கேஸ் எல்லாம். Sorry to interrupt. Someone is saying they can't able to call. Sir, இப்போ கால் பண்ணி பாருங்க சார். Because அவர் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணாரு. You share your screen, Prasad, and the server run out of that, then only they understand. So they will talk. Okay. So it's in a local system. அவர் இப்போ அவருடைய லோக்கல் லேப்டாப்ல ரன் பண்ணி வச்சிருக்காரு.
ஓகே. ஸோ உங்களுடைய சினாரியோல இதை நீங்க பில்ட் பண்ணி செல்ஃப் ஹோஸ்டடா நீங்க ஏதாவது சர்வர்ல போடுறதுனால போட்டுக்கலாம். தட் இஸ் ஹவ் திங்ஸ் வில் ஒர்க். ஏதாவது கொஸ்டின்ஸ் என்ன கன்சர்ன் இருந்தா லெட் மீ நோ. தேங்க்யூ பிரசாத் ஃபார் வண்டர்ஃபுல் எக்ஸிகியூஷன். இப்போ அந்த வாய்ஸ் ரிப்ளை பண்ணிச்சு இல்லைங்களா, ஆமா ஒரு சார். 2-3 செகண்ட்ஸ் அது டிலே மாதிரி இருக்கு. அது வந்து ப்ரொவைடர் சேஞ்ச் ஆகுமா இல்ல எப்படி? ஆமா சார். சார் இல்ல இப்போ என்னன்னா, நான் அவர் வந்து கிராப்னு சொல்லி ஒரு LLM யூஸ் பண்ணிருக்காரு, சரிங்களா? அண்ட் மோர் ஆர் லெஸ் அது அவர் அவங்க வீட்ல இருந்து ரன் பண்றாரு லேப்டாப்ல. ஸோ நீங்க அந்த சர்வருக்கு கொண்டு போனீங்கன்னா 80 to 900 மில்லி செகண்ட்ஸ் நீங்க வெண்டரை செலக்ட் பண்றது பொறுத்து அது மாறும். சர்வர்லாம் போனீங்கன்னா அவங்க பெங்களூர்ல தான் இருக்காங்க, அவங்க சர்வரே பெங்களூர்ல தான் இருக்கு. ஸோ ஓகே. அதுக்கு கொஞ்சம் டீப்பா போகும். லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்குங்களா? எது சொல்றீங்க சார்? எங்க சைடுல நீங்க அதுக்கேற்ற மாதிரி வெண்டரை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் சார். நம்ம கிட்ட இருக்கிற ப்ரொவைடர்ஸ் ஒருத்தர் ஒரு லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நான் என்னுடைய வெண்டாரை நான் சூஸ் பண்றதை பொறுத்து வேரி ஆகுன்றீங்க. கரெக்ட் சார், கரெக்ட் சார். ஓகே ஓகே. உங்களுக்கு வாய்ஸ் பேசும்போது உங்களுக்கு அந்த டிலே இருக்காது. ஐ மீன் அது திங்க் பண்ற டைம் வேணா இருக்கும், ஆனா பேசும்போது ரொம்ப நேச்சுரலா இருக்கும் உங்களுக்கு. அதுதான் அந்த திங்க் பண்ற டைமிங் தான் கேட்டேன். அது வந்து சார் இப்போ அவர் வீட்ல இருக்காரு, விழுப்புரம் அவங்க வீட்ல ஹோம்ல இருக்காரு. சோ அந்த சிஸ்டம்ல இருந்து தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இட்ஸ் நாட் ரன்னிங் ஆன் சர்வர்ஸ். ஓகே. அதுவே நீங்க ஒரு செல்ஃப் ஹோஸ்டடா ஒரு ப்ராப்பரான இடத்துல வச்சீங்கனாலே ஒரு 2 minutes நீங்க ஃபீல் பண்றது 2 seconds தான். 2 seconds இஸ் வெரி ஹியூஜ். 1.2 1.3 இஸ் தி திங். ஒரு 3 மில்லி செகண்ட், ஒரு 30 மில்லி செகண்ட்ஸ் நீங்க சர்வர் கொண்டு போனீங்களே அது டவுன் ஆயிடும். ஓகே. அப்புறம் நீங்க வெண்டரை செலக்ட் பண்றது எல்லாமே மாறும். அவர் பண்ணிருக்க எல்லாமே யூஎஸ் வெண்டர். ஓகே சார், புரியுது. ஓகே சார், தேங்க்ஸ் சார். இதுக்கு இப்போ நாலேஜ் பேஸ் எப்படி சார் ஆட் பண்ணுவீங்க சார்? நாலேஜ் பேஸ் எப்படி ஆட் பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் சார். இல்ல நாலேஜ் பேஸ் எப்படின்றது கேக்குறாரு. இல்ல எனக்கு புரியுது, எனக்கு புரிஞ்சிருச்சு. இது the first question I have, நீங்க எப்படி சார் MCP மூலமா கனெக்ட் பண்ண போறீங்களா இல்ல rack சிஸ்டம் மூலமா கனெக்ட் பண்ண போறீங்களா? இல்ல ஆக்சுவலி எனக்கு ஒரு பேசிக் சினாரியோ தான். இப்போ என் கம்பெனி பத்தி மட்டும் தான் எனக்கு டீடைல்ஸ் சொல்லணும். நோபடி ஷுட் கேம் த சிஸ்டம்ன்ற மாதிரி. இப்போ யாராவது கால் பண்ணிட்டு அவங்க பாட்ல இன்னைக்கு வெதர் என்ன அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா எனக்கு பில் ஆகும்ல, அதுக்காக நான் அதை அவாய்ட் பண்றதுக்காக கேட்கறேன் இந்த கொஸ்டின். சார் இப்போ இங்க நீங்க பாருங்க சார், இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் சார். ஸ்கிரீன் தெரியுதுன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க சார். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு. சோ இப்போ நான் அந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் காலிங்னு ஒன்னு போட்டுருக்கேன் சார். ஃபங்க்ஷன் காலிங்னா என்னன்னா, இப்போ என்கிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறாங்க கஸ்டமர்ஸ், நீ வந்து இந்த மாதிரி சேல்ஸ் பர்சன், நீ சேல்ஸ் பட்டு மட்டும் பேசு. இங்க பாருங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. Your advanced why sales assistant CRM platform, understand the caller need, explain pricing feature clearly, be concise, cautious and helpful. Hello, welcome to TeleCMI அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பாருங்க, இதுல நான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் காலிங் ஆட் பண்ணிருக்கேன். என்ன பண்ணுனா, கஸ்டமர் எப்பெல்லாம் பிரைசிங் கேக்குறாங்களோ அப்போ அது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் சார். இந்த ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ள நீங்க உங்களுடைய ரேக் சிஸ்டம் இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ரேக் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ அதை மட்டும் தான் அது அங்க சொல்லும். நீங்க அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், நீ அன்வான்டடா எதுவும் பேசாத, இல்ல கஸ்டமர் வந்து ரொம்ப அன்வான்டடா பேசுறாருன்னா காலை டிஸ்கனெக்ட் பண்ணு அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஓகே, தேங்க் யூ. அதான் கேட். தேங்க்ஸ். சோ we support function calling. இல்ல எனக்கு அட்வான்ஸா வேணும், நான் வந்து என்னுடைய Zoho CRM இன்டகிரேட் பண்ணனும் அப்படினா we support MCP also. ஓகே. சோ MCP வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய Zoho CRM நீங்க இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஓகே. Zoho Freshdesk எது வேணுமோ நீங்க இன்டகிரேட் பண்ணி அதுல இருந்து அந்த டிக்கெட் செக் பண்றது இதெல்லாம் பண்றது. Now I showed only the example of basic example, but we have all the option. Okay, that is wonderful sir. Super sir. Nice. Thanks. இது ஏன் இப்போ நான் எல்லாருமே செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணணும், லைக் இது கிளவுட்லயே பண்ண முடியாதுங்களா? நீங்க கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணிட்டு நாங்க அதை எடுத்து எப்படி யூஸ் பண்ணிக்க முடியாதுங்களா? Sir, that is also option sir. See, this platform is for connecting telephonic with the vendor in minimal of course. Okay. இப்போ நீங்க சொன்னது நீங்க ஒரு சர்வீஸா ப்ரொவைட் பண்ணுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம். So this is the SDK you want to build. நீங்க இது SDK சாசா நீங்க கொண்டு போங்க. No code platform for voice agent நீங்க பில்ட் பண்ணுங்க. That's a different story. ஓகே ஓகே. Sir, இப்போ I'm creating a multiple agents. Okay sir. மல்டிபிள் ஏஜென்ட்ஸ்க்கு சேம் நம்பர் ரிப்ளேஸ் பண்ணலாமா? பண்ணிக்கலாம் சார். இப்போ இங்க பாருங்க, பண்ண முடியாது சார். சாரி ஏன்னா இப்போ ஒரு கால் வருது, ஒரு கால் வந்த உடனே நீ 2 ஏஜென்ட் மேப் பண்ணீங்கன்னா அது எந்த ஏஜென்ட்டுக்கு போகணும்னு அதுக்கு எப்படி தெரியும்? So different numbers for different agent.
ஆமா, லாஜிக் அதானே சார். இப்போ நீங்க 2 நம்பர் வாங்கிட்டீங்க, ஒரு நம்பர் வச்சிருக்கீங்க, 2 ஏஜென்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஒருத்தர் சேல்ஸ் ஒருத்தர் சப்போர்ட். கால் பண்ண உடனே அது சேல்ஸ் போகணுமா சப்போர்ட் போகணுமான்னு தெரியாதுல்ல. ஆனா நீங்க ஒரு ஏஜென்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஏஜென்ட்ல இருந்து இன்னொரு ஏஜென்ட்டுக்கு கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே சார் ஆக்சுவலி இப்போ ஜெர்மன்லாம் ஸ்பெசிஃபிக்கா லோக்கல் லாங்குவேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இங்க ஏஜென்ட். அது ஒன்லி மெயினா ப்ரிஃபர் பண்றது கால் பண்றது எல்லாம் அவங்க ஜெர்மன்ல தான் பேசுறாங்க. அது சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல இந்த வெண்டர்ல வேற வெண்டர் பண்ணுங்க? மேடம் நாங்க வந்து எல்லா வெண்டரையும் கனெக்ட் பண்ணிருக்கோம் மேடம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த என்னோட ஸ்கிரீன் தெரியுதுன்னு மட்டும் பாருங்க. இப்போ இதுல வந்து டீப் கிராம்ன்றவங்க வந்து யூகே பேஸ்ட் கம்பெனி. தே ஆர் சப்போர்ட்டிங் மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் லாங்குவேஜஸ் ஃபார் ஏஎஸ்ஆர். எல்எல்எம் ஓப்பன்ஏஐ இஸ் ஆல்ரெடி சப்போர்ட்டிங். டிடிஎஸ் என்ன கேட்டீங்கன்னா நீங்க வந்து என்னுடைய இது வந்து நீங்க டீப் கிராமே போகலாம் இல்ல கார்டிஷியா போகலாம். தே ஆர் சப்போர்ட்டிங் மல்டிபிள் லாங்குவேஜஸ் இன் யூரோப், ஸ்பெஷலி இன் யூரோப் இன்க்ளூடிங் ஜெர்மனி. ஸோ அந்த மாதிரி யூ கேன் செலக்ட் யுவர் வெண்டர். வி ஹேவ் ஆப்ஷன். யூ நீட் டு செலக்ட் தி வெண்டர் அண்ட் கோ ஃபார் இட். ஓகே. இப்போ இந்த ஒரு வெண்டர்ஸ்க்கும் மந்த்லி பிரைசிங் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஆவரேஜா எவ்வளவு ஆகும்? அரௌண்ட் 4 வெண்டர்ஸ்க்கு இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் இது ஒர்க் ஆகணும்னா கரெக்டுங்களா? ஒரு வெண்டர் 3 வெண்டருக்கு நீங்க இன்டெகிரேட் பண்ணணும். ஒரு வெண்டர் இஸ் டெலிஃபோனிக். நான் என்னுடைய பிரைசிங் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு நீங்க பேர் பண்ண வேண்டிய கால் காஸ்ட் வந்து 60%. நீங்க வந்து தமிழ் பண்ணர் மூலமா வந்தீங்கன்னா we will go right away for 45 பைசே per minute. அது டிஃபரண்ட் ஸ்டோரி. அது நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ நீங்க டீப் கிராம் போனீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு உங்ககிட்ட அந்த ஏஎஸ்ஆருக்கு அவங்க சார்ஜ் பண்றது ஒரு 60 காசு இருக்குல்ல சார். ஓபன்ஏஐ வந்து டோக்கனை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க கரெக்ட்டுங்களா? யூ ஆல்ரெடி அவேர் ஆஃப். ஸோ அவங்களுடைய காஸ்ட் மேபி ஒரு 60 to 70 பைசே வரலாம். நான் சொல்றது மேக்ஸ் 50 பைசே கூட வரலாம். டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் கார்டிஷியா இஸ் வெரி சீப். வி ஹேவ் another சர்வீஸ் ப்ரொவைடர் இன்வர்ல்ட் டிடிஎஸ். இவங்க தான் இப்போதைக்கு க்ளோஸ் டு சோர்ஸ்ல வந்து தே ஆர் வெரி டாப். ஓகே, லெவல் லேம்போட இவங்க டாப் அப் போயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிரைசிங் ரொம்ப சீப்பா இருக்கும். ஓகே, சோ இப்போ இவங்க பாருங்க 1 மில்லியன் கேரக்டருக்கு $5 தான் சார்ஜ் பண்றாங்க. இவங்களுடைய காஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 90 பைசே வரும் ஒரு நிமிஷத்துக்கு. சோ ஒரு அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா 40, 50, ₹1 வச்சுக்கங்க. ஒரு ₹2 நீங்க கம்ப்ளீட்டா 2.5 ரூபீஸ்ல கம்ப்ளீட்டா ஒரு வாய்ஸ் ஏஜென்ட்டே முடிச்சிடலாம். ஐ மீன் ஒரு கம்பெனியா நீங்க கஸ்டமருக்கு கொடுக்குறது 2.5ல நீங்க முடிச்சிடலாம். மார்க்கெட் ரேட் இஸ் ₹5 nowadays if I'm not wrong. ஓகே சார், இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு உங்களோட சஜஷன் எது? சார் இந்தியன் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பர்சனலா கேக்குறீங்களா இல்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா இல்ல நல்லா இருக்கா? உங்களோட பர்சனலா என்னன்னா சர்வம் இஸ் தி ஒன்லி ஆப்ஷன். ஆனா வந்து ஒரு சேல்ஸுக்காகவோ சப்போர்ட்டுக்காகவோ அதை நம்மளால யூஸ் பண்ண முடியாது சார். ஏன்னா சேல்ஸும் சப்போர்ட்டும் மோர் நேச்சுரலா இருக்கணும். ஓகேங்களா? சோ நாங்க ஒரு சில விஷயங்கள் பில்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்களே ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த டிடிஎஸ் தான் ரொம்ப முக்கியமா படுது. எங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா பர்சனலா எனக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபை இல்லை சார் சேல்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. பட் இல்ல ஆப்ஷனே இல்ல போகணும்னா சர்வம் இஸ் தி ஆப்ஷன். ஓகே, பட் நாங்களே ஒன்னு பில்ட் பண்ணிருக்கோம், மோர் நேச்சுரலா பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது மேபி நாங்க நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுவோம். எங்களுடைய பிரைசிங் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். ஒன்லி ஃபார் சேல்ஸ் அண்ட் சப்போர்ட். எங்களுடைய டொமைனே வந்து ஒரு சேல்ஸ் சப்போர்ட்டுக்கு தேவையான ஒரு டிடிஎஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா மெயினா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் தான் நான் ப்ரிஃபரபிளா கேக்குறேன் நான். அதுதான் சார். இப்போ எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். எங்களுக்கு முதல்ல ஓகே இது இங்கிலீஷும் ஹிந்தி ஒர்க் ஆகும் கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நெக்ஸ்ட் வி ஃபோக்கஸ் ஆன் தமிழ் நாங்க ஸ்டார்ட் பண்றோம், ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டுடியோல கொடுத்து. ஸோ மேபி நெக்ஸ்ட் 1 or 2 monthsல அந்த ஒரு நல்ல டிடிஎஸ் ஐ கேன் ஷோகேஸ் டு யூ. Any other questions, guys? Okay, then that's it from my end, guys. உங்க சரி இதுதான் என்னோட சைடுல இருந்து. உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி இந்த 1 hour வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா லெட் மீ நோ. ஷாம், இஃப் ஐ எம் நாட் ராங். கைஸ் இந்த क्वेश्चंस இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணி கேட்கலாம் நீங்க, இல்ல ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. டீம் will enable you one by one. சார் ஒரு சின்ன டவுட் சார். இப்போ ஆக்சுவலா நான் டெக் பேஸ்டு சிவில் பேஸ்ட் ஆக்சுவலா எனக்கு இந்த கோடிங்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. இப்போ எனக்கு என்னன்னா இப்போ ஜென் வாய்ஸ்ன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜென் வாய்ஸ்க்கும் டெலிசிஎம்க்கு என்ன டிஃபரன்ஸ் எனக்கு சொல்ல முடியும்? ஜென் எப்படி நான் சொல்றேன்னா ஜென் வாய்ஸ் வந்து என்னுடைய கஸ்டமர். ஓப்பனா சொல்லணும்னா எங்களுடைய கஸ்டமர். ஐ மீன் எங்களுடைய பிளாட்ஃபார்ம் அவங்க யூஸ் பண்றோம்னு சொல்லி இப்போ அவங்க காலிங்லாம் எங்களுடைய பிளாட்ஃபார்ம் வச்சு தான் போகும்.
ஓகே. இப்போ டெலிசிஎம்ஐ என்னன்னா, டெலிசிஎம்ஐ வந்து ஒரு வாய்ஸ் ஏஜென்ட் பில்ட் பண்ணி விக்கிறவங்க, ஜென்வாய்ஸ்ன்றவங்க ஒரு வாய்ஸ் ஏஜென்ட் ரெடி பண்ணி உங்ககிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. இந்த வாய்ஸ் ஏஜென்ட். டெலிசிஎம்ஐன்றது ஒரு வாய்ஸ் ஏஜென்ட் பில்ட் பண்றவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை கொடுக்குறது. ஓகே. டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இது ஒர்க் ஆகுது. Correct. It's a platform. It's a platform to build a voice agent. Complete platform. நீங்க இது அங்க போய் எடுக்கணும், இது அங்க போய் எடுக்கணும், டெலிபோனிக் அங்க போகணும், இங்க போகணும் அப்படிலாம் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் இன் தி டேபிள். சார் இந்த வாய்ஸ் ஏஜென்ட்க்கு ஏது என்ன நாலேஜ் பேஸ்? எனக்கு இந்த டெக்னாலஜி நியூவா இருக்கு, அதனால தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இது என்ன பேஸ், எங்கேருந்து ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணி கொடுக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் வந்து நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட் தாண்டி வேற ஏதாவது நியூவா அவங்க கேட்குறாங்கன்னா அது எங்கேருந்து ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ்? ரெண்டு விஷயம் சார். இப்போ ஏஎஸ்ஆர், நான் வந்து ஏஎஸ்ஆர்னு ஒன்று சொன்னேன். அது ஏஎஸ்ஆர்னா என்னன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் ரெகனைசேஷன். உங்களுடைய நீங்க சொல்ற வார்த்தையை டெக்ஸ்டா மாத்துறது. ரெண்டாவது எல்எல்எம். இங்கதான் நீங்க என்கிட்ட கொஸ்டின் கேக்குறீங்க. எல்எல்எம் தான் பிரைனா செயல்படும். இந்த எல்எல்எம்க்கு எல்லாமே தெரியும். அதை வந்து ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. எல்லாமே தெரியும்னா எல்லாமே தெரியுமா அப்படி இல்ல. ஒரு பேசிக்கா என்னென்ன கொஸ்டின், ஒரு சேல்ஸ்னா என்ன அப்படிலாம் தெரியும். ஆனா இப்போ கூகுள் வந்து ஒரு பிசினஸ் வச்சிருக்காரு. அந்த பிசினஸ் கூகுளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்எல்எம்க்கு தெரியாது. கரெக்டுங்களா? இதை ரெண்டு வழியா பண்ணலாம். அந்த எல்எல்எம் கிட்ட ஒண்ணு, நீங்க அந்த எல்எல்எம் எடுத்து உங்களுடைய பிசினஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லி ட்ரெயின் பண்ணலாம். இதெல்லாம் நான் பண்றேன், இதெல்லாம் பண்றேன், இதெல்லாம் பண்ணு அப்படின்னு பண்ணீங்கன்னா அது வேலைக்கு ஆகாத ஒண்ணு. ஏன்னா நீங்க யூனிட் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி ஃபார் தட். இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, அந்த எல்எல்எம் கிட்ட நீங்க சொல்லும் போது எங்க பாரு, உங்ககிட்ட யாராவது பிரைசிங், ப்ராடக்ட் ஃபீச்சர் இல்ல ப்ராடக்ட்டை பத்தி கேட்டாங்கன்னா நீ இந்த இடத்துல போய் செக் பண்ணுன்னு சொல்லி ஃபங்க்ஷன் கால்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணுன்னு சொல்லுவேன். நீங்க சொல்றீங்க. அப்ப அது என்ன பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணும். கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்கன்னா ரேக்னு ஒரு டெக்னாலஜி. அது என்ன பண்ணும்னா, நீங்க ஒரு பிடிஎஃப்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு எழுதி அப்லோட் பண்ணிருக்கணும். உங்க ப்ராடக்ட் என்ன, உங்க பிரைசிங் என்ன, உங்க ஃபீச்சர் என்ன, எல்லாமே நீங்க எழுதி அப்லோட் பண்ணிருக்கணும். அந்த ரேக் என்ன பண்ணணும்னா அது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் கேக்குறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி கஸ்டமர் வந்து பிரைசிங் பத்தி கேக்குறாரு சொல்லுன்னா, உங்களுடைய பிரைசிங் என்னவோ அதை மட்டும் அது ஆன்சரா கொடுக்கும். அந்த ஆன்சரை எல்லாம் புரிஞ்சுக்கின்னு திருப்பி அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கஸ்டமர்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணும். That is the one option. ஓகே. சோ கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி அத ரேக் மூலமா கால் பண்ற மாதிரி நாங்களே கொடுத்துருவோம் சார். அந்த ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ள அந்த ரேக்கை கொண்டு வரணும். ரேக்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பிடிஎஃப்ல உங்க பிசினஸ் எழுதி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது அதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கஸ்டமர் கேட்கும் போதெல்லாம் அங்க ஃபங்க்ஷனுக்கு போகும். அதுக்கிட்ட நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடணும். யாராவது உங்ககிட்ட பிரைசிங் கேட்டா நீயே எதுவும் சொல்லக்கூடாது. இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணு, அது உனக்கு சொல்லுன்னு சொல்றீங்க. அது ஃபங்க்ஷனை உடனே கால் பண்ணும். ஃபங்க்ஷன் கால் உள்ள நீங்க ரேக கால் பண்ணிருப்பீங்க. ரேக கிட்ட அது கொஸ்டினோட வரும். வரும்போதே ஜஸ்ட் லைக் தட் வராது, கொஸ்டினோட வரும். அந்த ஃபங்க்ஷன் உள்ள இந்த மாதிரி கஸ்டமர் பிரைசிங் கேட்கறாரு அப்படின்னு சொல்லி வரும். அது அந்த கொஸ்டின் எதுவுமே ரேக்ல போடும். ரேக் என்ன பண்ணும், இந்த பிரைசிங் தான் அப்படின்னு சொல்லி டீடைல் ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதை புரிஞ்சு திருப்பி அவங்க கிட்ட சொல்லும். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஏதாச்சும் இருக்கா? I think I hope it will be very useful. சார் லாஸ்ட் இப்போ நான் ஒரு ஸ்டார்ட் அப்ல இருக்கேன் அப்படின்னா நான் எந்த பிளான் சூஸ் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார்? See, we have a pay as you go plan. Pay as you go planனா நாங்க வந்து 3 months நாங்க எல்லாருக்கும் அது கொடுக்கிறது இல்ல. ஓகே, only for the peoples who build something new. ஓகே, ஸ்டார்ட் அப்பா பண்றாங்கன்னா நாங்க வந்து ஒரு 1000 minutes 10,000 minutes ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுப்போம். எங்க சைடுல இருந்து நான் சொல்றேன். ஓகே, மத்த எல்லா வெண்டருமே பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தான் பே பண்ண போறீங்க. யூ ஆர் நாட் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட். யூஸ் பண்ணலனா பே பண்ண போறீங்க, இல்லனா கிடையாது. So I think you can use it, pay as you go plan for everything. இப்ப அந்த ஆனா அந்த 10,000 rupees அந்த கிரெடிட்ஸ் தரீங்கல்ல, இப்போ வந்து அரௌண்ட் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்ல ஸ்டில் லைக் ஒரு யூசரா லைக் அந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ரீ கிரெடிட்ஸ் கிடைக்கும்ல? அப்படி இல்ல, you need to sign up our portal. ஓகே, சைன் அப் வந்து ஃப்ரீங்களா? ஃப்ரீ தான். சைன் அப் நீங்க உங்க இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ண போறீங்க. உங்களுடைய KYC கண்டிப்பா கொடுக்கணும் as of business rules, government rule, because நாங்க வந்து VNO license operator. ஓகே, நீங்க இந்தியாவுல போய் பாத்தீங்கன்னா there is only 2 players are providing. நீங்க வேணா எந்த இடத்துல வேணாலும் கேட்கலாம், நம்பர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க இவங்க கொடுக்குறாங்க, பட் there is only 2 player providing number for voice agent.
ஒன் இஸ் எக்ஸோடல், another one is TeleCMA. எக்ஸோடல்ல போனீங்கன்னா வெப்சைட்ல கொடுப்பாங்க, TeleCMA வெப்ஆர்டிசில கொடுப்பாங்க. தட் இஸ் தி பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ். நீங்க ஸ்ட்ரீமிங் எல்லாம் மேனேஜ் பண்ணணும், இங்க அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. யூ பில்ட் ஃப்ரம் டே ஒன் அண்ட் வி ப்ரொவைட் SDK ஆல்சோ. இப்போ நான் கம்பைன் பண்ணி வச்சிருந்த பாத்தீங்களா எல்லாத்தையும் அது மாதிரி. சோ அப்படி இருக்கும்போது நீங்க சைன் அப் பண்ணாலே போதும், KYC கொடுத்தீங்கனாலே போதும். பட் யூ நீட் டு மென்ஷன் திஸ். நாங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்குறது லைக் ஐ மென்ஷன், ஏன்னா 1000 கால்ஸ் இட்ஸ் நாட் a free things. அது ஸ்ட்ரீமிங் எல்லாமே இருக்கு. சோ யூ நீட் டு மென்ஷன் நான் இந்த மாதிரி இங்க இருக்கேன், இந்த மாதிரி இருக்கேன், தமிழ் படங்கள்ல இருந்து வரேன். சோ somehow you need to mention our support team. அவங்க அதுக்கு அப்புறம் எங்களுடைய பார்ட்னர்ஷிப் டீம் கூட கொண்டு போவாங்க. then they will take it from there. WebRTC is something like peer to peer, right? அது ரிலையபிளா ஸ்டேபிளா இருக்குங்களா? சோ see இப்போ நம்ம எல்லாம் WebRTCல தான் பேசிட்டு இருக்கோம். see WebRTC வந்து நீங்க peer to peer ஆவும் யூஸ் பண்ணலாம், SFE ஆவும் யூஸ் பண்ணலாம், சர்வர் கிளையன்ட் கம்யூனிகேஷனாவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு SFE எல்லாரும் மிக்ஸ் பண்ணி எல்லாரும் பேசிக்கிறது. அந்த மீடியா புரோட்டோகால் UDP புரோட்டோகால் தான் முக்கியம். சோ WebRTC is very good for இப்போ லைவ் கிட் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைவ் கிட் is fully for WebRTC. They use WebSocket for only signaling. WebSocket is not protocol for streaming purpose. நீங்க WebSocket யூஸ் பண்ணி ஸ்ட்ரீமிங் கொடுக்கவே கூடாது. கொடுத்தீங்கன்னா ஒரு TCP கனெக்ஷன்ல எப்படி நீங்க எடுத்து போயிட்டு உங்களுடைய வாய்ஸை கொடுக்க முடியும்? That is not at all logic. Okay. It's not peer to peer. It's obviously yes, come as a peer to peer. For signaling நம்ம யூஸ் WebSocket யூஸ் பண்ணோம். ஆனா இப்போ now அப்படி இல்ல. நீங்க you can connect with the server also through SFU with the server stack. முருகன் சார், ஒன் மோர் டவுட். இப்ப நான் வந்து ஏஜென்சி ஐ எம் பில்டிங் ஃபார் மை கிளையண்ட், CRM வித் வாய்ஸ் நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்பர் வாங்கணும்னா என்னோட டீடைல்ஸ் கொடுத்து வாங்கினா போதுமா, இல்ல நான் என்னோட கிளையண்டோட டீடைல்ஸ் கொடுத்து வாங்கணுமா? சார் as per guidance பாத்தீங்கன்னா, சப்போஸ் நான் ஏன் திருப்பி அங்க வரேன்னா இட்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் ஃபாலோவர்ஸ். ஏன்னா நாங்க வந்து லைசன்ஸ் இருக்கனால we need to follow this. லீகல் டீம் இருக்காங்க, நாங்க அலோவ் பண்ணவங்க லீகல் டீம் அதை ஸ்டாப் பண்ணுவோம். நீங்க கஸ்டமருடைய அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்து தான் சார் நீங்க வாங்கணும். ஓகே, உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். ஆனா நீங்க அதை வாங்கி கஸ்டமர்கிட்ட கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஏதாவது வந்தா உங்களை தான் வந்து அந்த அட்ரஸ் ப்ரூஃப்ல இருக்கும். சோ தட் இஸ் நாட் இன் ரைட் டைரக்ஷன். அண்டர்ஸ்டாண்ட். ப்ரோ உங்க சைடுல ஏதோ டெவலப்பர் சப்போர்ட் கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்போம் சார். ஏன் சார், நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஸ்டக் ஆனீங்கன்னா we'll help you and we'll close it. பிகாஸ் நான் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ERP-ல பிளான் ஒன்று வச்சிருக்கோம். லைக் அது டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ தட் இஃப் எனி சப்போர்ட் கேன் கெட் இட் ஃப்ரம் பண்ணலாம் சார். ECRP சொல்றீங்களா சார்? நீங்க தான் ECRP சொல்லிருக்கீங்க. இல்ல ப்ரோ, நான் ஆக்சுவலா குளோபல் ட்ரேட்ல இருக்கோம் நாங்க. சரி சார். ஒரு கிளைண்ட்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி அக்ராஸ் மல்டிபிள் கண்ட்ரிஸ் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் ஹியூமன் பவர்டு வி குட் பிளான் திஸ் வில் ஹெல்ப் அஸ் டு ஸ்கேல் ஆன் தட். ஸோ அதுல எதுவும் ஏன்னா கம்ப்ளீட் ஓப்பன் சோர்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதை தான் பேஸ் பண்ணி பில்ட் பண்றோம். தேவைப்படுறது மட்டும் கஸ்டம் பில்ட் பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருக்கும். ஸோ தட் இது ஆக்சுவலாக 2 days முன்னாடி தான் இதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக இது எதாச்சுமா ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சார். நீங்க தமிழ் பிள்ளைக்கு தான் அப்போ தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் இதை அரேஞ்ச் பண்ணுவாங்க. இல்ல அது சாட்டர்டே தான் ஒரு மீட்டிங் ஒன்று தமிழ் பிரணர்ல போய் வந்தேன். புத்திரனோட அசோசியேட்ஸோட போட்டிருந்தாங்க ஐபி ரிலேட்டடு. பார்த்தா ஈவினிங்லேயே ஒன்று இதை ஃபிளாஷ் பண்ணாவே உண்மையிலே நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஷாம் சார், டூயிங் ஏ கிரேட் ஜாப். நன்றி கலைசெல்வன், நன்றிகள். தேங்க்யூ. பண்ணிக்கலாம் சார். சப்போர்ட் we will provide you. அதுதான் சொன்னேன், நாங்க இந்த க்ளோஸ் டு சோர்ஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணல, இந்த SDK வச்சு லாட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றோம். எங்களுடைய பிளானே வந்து இன் அப்கமிங் 1 or 2 months பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஓப்பன் சோர்ஸ்லயே ஒரு வாய்ஸ் ஏஜென்ட் வந்து குவாலிட்டியா பில்ட் பண்ணணும் அப்படின்றதா. ஈவன் நாங்களே எங்களுடைய டிடிஎஸ் ட்ரெயின் பண்ணி தமிழ்நாட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸா வெளியே போகணும் அப்படின்றதா எங்களுடைய பிளானா இருக்கு. ஸோ மேபி வென் டைம்ஸ் கம் நீங்களே எங்களுடைய ஓப்பன் சோர்ஸ் எடுத்து ப்ரொடக்ஷன் ரெடி டிடிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் த அப்ரோச் ஆக்சுவலி. பட் வி ஆர் டூயிங் இட். ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்மால் டீம். ஸோ ஒன்னொன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கிலீஷும் ஹிந்தியும் இட்ஸ் கம் அவுட் வெரி வெல். செக் பண்றோம் ப்ரொடக்ஷன்ல எப்படி இருக்குன்னு.
அது வந்ததுன்னா மேபி நாங்க அதுல ஏதாவது ஒண்ணு ஓப்பன் சோர்ஸ் பண்ணிட்டு தமிழை கண்டிப்பா we have a plan to open source. அது கண்டிப்பா தமிழ் பிள்ளர் வச்சு தான் நாங்க பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் அது கண்டிப்பா கிடைச்சிடும். அதனால ஒரு பிரச்சனை இல்லை. சூப்பர் சூப்பர் முருகன், நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் ஹோஸ்டிங் அ கிரேட் செஷன். ஐ திங்க் வி ஹவ் கம் டு an end. கைஸ், வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? யூ கேன் அன்மியூட் அண்ட் ஆஸ்க். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், உங்களோட ஃபீட்பேக் நீங்க அப்படியே சாட்ல டைப் பண்ணலாம், இல்ல அன்மியூட் பண்ணிட்டு கூட உங்களோட ஃபீட்பேக்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம், எப்படி இந்த செஷன்ல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நாங்க எங்களோட சைட்ல இருந்தோ இல்ல டெலிசிஎம்ஐ சைட்ல இருந்தோ இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்ல சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்க கொடுக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம், சாரி. நம்ம தேவைப்படுற வாய்ஸை இதுல ட்ரைன் பண்ண முடியுமா? இல்ல அதுக்கு நம்ம அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் மூலியமா ரீச் பண்ணி ட்ரைன் பண்ணி தான் வரணும்? சார் இப்போ நான் சொல்றதுதான் சார், நீங்க ஒன்னு க்ளோஸ் டு சோர்ஸ், இன்னொன்னு ஓப்பன் சோர்ஸ். க்ளோஸ் டு சோர்ஸ்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, இவென்ச்சுவலி நீங்க அவங்க கொடுத்தீங்கன்னா கூட அது ஓகே. ஓப்பன் சோர்ஸா இருக்கிற பட்சத்துல என்ன அட்வான்டேஜ்னா நீங்க வந்து உங்களுடைய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ க்ளோஸ் டு சோர்ஸ்ல, ஓப்பன் சோர்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நாங்க வச்சிருக்க இன்டெகிரேஷன்ல எது பெஸ்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஎஸ்னு ஒரு டிடிஎஸ் இருக்கு. அது வந்து ரொம்ப தமிழ்லயே சப்போர்ட் பண்ணும். நம்ம ஊர்லயே நிறைய பேர் அதை ஓப்பன் சோர்ஸா மேல பில்ட் பண்ணி வெளியே கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க அதை எடுத்து தமிழ் டேட்டாவை நீங்க பிச் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இட் வில் பி கோயிங் ஹை. ஸோ நீங்க ஐ எம் நவீன். ஸோ நீங்க போர்ட்டர் அவங்களோட இதுல பார்த்தேன், போர்ட்டருக்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி போட்டிருந்தீங்க. பட் நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க அதான் நம்ம ரீஜனுக்கு இந்தியா லாங்குவேஜஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு இன்னும் எதுவும் எஃபெக்டிவா இல்லை அப்படின்னு போட்டிருந்தீங்க. பட் அது எப்படி போர்ட்டர் சால்வ் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா போர்ட்டர் பேசிக்கலா வந்து நாங்க வந்து டெலிசிஎம்ஐ we are from 2014, 2016 அபிஷியலி. ஒரு 6 தான் வந்து 2016 இருக்கும். நாங்க எப்படி பண்றோம்னா பிசினஸ் ஃபோன் சிஸ்டம், கிளவுட் கான்டாக்ட் சென்டர், இதெல்லாம் கிளவுட்ல இருந்து காலிங் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் எங்களுடைய மெயின் பிசினஸ். ஓகே, இப்போ லாஸ்ட் 1 இயரா அந்த வாய்ஸ் ஏஜென்ட் எவால்வ் ஆகும்போது அதை நம்ம ஊருக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி we are doing it. நீங்க போர்ட்டல்ல பார்த்த கேஸ் ஸ்டடி எங்களுடைய கிளவுட் கான்டாக்ட் சென்டர், how they are using it right now. ஓகே ஃபைன் thank you. சார், இந்த ஓப்பன் சோர்ஸ் ஏதோ ஒரு மாடல் பேர் சொன்னீங்களே, என்னது அது? சார் அது நிறைய இருக்கு சார். நான் என்னுடைய அந்த லிங்க்ல போனீங்கன்னா, எக்ஸாம்பிள்ல போனீங்கன்னாலே தெரிஞ்சிடும் சார். ஓகே, ஆர்பிஎஸ் சார், அது பேர் ஆர்பிஎஸ். அது மட்டும் இல்லாம கொக்கோரோன்னு ஒன்று இருக்கு. அது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். சேட்டர் பாக்ஸ் வந்து மல்டி லாங்குவேஜ், ஹிந்தி அண்ட் தமிழ் ஆல்சோ தேர் சப்போர்ட்டிங். இதெல்லாம் வந்து நீங்களே ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அது கூட இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்கோம். எங்களோட பிளானே வந்து க்ளோஸ் டு சோர்ஸோட ஓப்பன் சோர்ஸ் நிறைய வெளியே கொண்டு போகணும் அப்படின்றது தான். ஈவன் நாங்க வந்து இப்போ that is the plan. We are doing it actually continuously with this. இது கொஞ்சமா எவால்வ் பண்றோம். ஈவன் யூ கேன் கம், இதுல உங்களுக்கு வேணும்னா உங்க டீம்ல இருக்கவங்களை இதை ஜாயின் பண்ண சொல்லுங்க. லிங்க்டின்ல ரெக்வஸ்ட் கொடுத்து கான்ட்ரிபியூட்டர் ஆயிட்டாங்கன்னா அவங்க சொல்றது கூட நம்ம டீம்ல பண்ணி கொடுப்பாங்க. அவங்க ஒரு ஓப்பன் சோர்ஸ் கொண்டு வந்து இது கூட இன்டெகிரேட் பண்ணணும். இஃப் இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் குட், we can do it, no issues. ஸோ நீங்க அது இல்லாம கால் மாஸ்கிங் ஆப்ஷன்ஸும் வச்சிருக்கீங்களா? கம்ப்ளீட்டா சார். கால் மாஸ்கிங், ஃபோன் கால் ஏபிஐஸ் நிறைய இருக்கு. இப்போ நீங்க வாய்ஸ் ஏஜென்ட்ல இன்பவுண்ட் மட்டும் தான் பாத்தீங்க. அவுட்பவுண்ட் பண்ணனும்னா யூ நீட் ஏபிஐ. கரெக்ட்டுங்களா? ஓகே, ஆமா. என்னோட ஸ்கிரீன் இல்ல எனக்கு என்னன்னா, நான் பஸ் டெயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ பஸ் டெயில் எனக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்காது இல்லைங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பருக்கு கால் பண்றாங்கன்னா அந்த நம்பர்ல வாட்ஸ்அப் இருக்காது. ஸோ இனியோ நம்பர் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுது, டிரைவரோட நம்பர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆயிடுது. ஸோ அதுக்கு எதனா வே இருக்குங்களா? நீங்க என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்க? கால் மாஸ்கிங் நீங்க யூஸ் பண்ணலாம், எங்க கிட்ட இருக்கு. அது நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே இருக்கு. யூ கேன் ஷீ மை ஸ்கிரீன். நீங்க நாங்க Node.js Python is our 2 SDK, இதுவும் ஓபன் சோர்ஸ் SDKs தான். சோ இந்த லைன் ஆஃப் கோட்ல நீங்க ஃபோன் கால் மாஸ்கிங் இது எங்க இருக்கு பாருங்க. இதான் கால் மாஸ்கிங் ஃபீச்சர் ஆக்சுவலா. ஓகே, sorry, not this one, this is the call masking. இல்ல என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, கால் மாஸ்கிங் ஓகே, பட் இப்ப அதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணா அந்த எண்ட்ல இருக்கவங்க பார்க்க முடியும், சம்திங் அந்த மாதிரி எதனா இருக்கான்னு கேக்குறேன். பண்ணிக்கலாம் அதுதான் சொல்றேன். you can do it. ஓகே. சென்னையில எதுவும் ஆபீஸ் இருக்கா இல்ல விழுப்புரம் தான் ரீச் பண்ணுமா? சார் சென்னையில ஆபீஸ் இருக்கு சார், பெங்களூர்ல ஒரு ஆபீஸ் இருக்கு, நொய்டால ஒரு ஆபீஸ் இருக்கு, விழுப்புரம் எங்களுடைய டெவலப்பர் ஏரியா. நாங்க அங்க ஸ்டார்ட் பண்ணோம், அதனால அங்க இருக்கு.
எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா பஸ் டேல அந்த மாதிரி ஒரு 4-5 இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கால் மாஸ்கிங்க்கு இதுக்கு அது எல்லாமே வேற வேற வெண்டாஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்றதே டஃபா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாமே நார்த் இந்தியன்ஸ். ஸோ ஐ வில் ட்ரை. நீங்க ஜஸ்ட் எங்க டேஷ்போர்ட் பாருங்க, யூஸ் பண்ணி பாருங்க. Then you decide. Sure. Thank you. All right, I think that is the end of the session. We are coming to end. Thank you, Murugan, and thank you, TeleCMI team. Thank you, Prabhu. Thank you, Prasad. Thank you, everybody, for joining the session and making this a great show. ஸோ இந்த செஷன் வந்து தமிழ் பண்ணர் கிளப்புக்குள்ள ரெக்கார்டட் செஷனாக அப்லோட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் ஒரு 2 days ஒரு ஃபியூ எடிட்ஸ் மட்டும் பண்ணிட்டு வி வில் அப்லோட் இட் தேர். அந்த ரெக்கார்டட் செஷன் கீழே வி வில் ஆல்சோ ஆட் TeleCMI டீம்ஸ் கான்டாக்ட் நம்பர். ஸோ அந்த மாஸ்டர் கிளாஸ் யாராவது பார்த்துட்டு யாராவது வந்தாங்கன்னா அப்படின்னா கூட TeleCMI டீம் would be open to supporting them in terms of discount or extended developer support, etc. ஸோ தேங்க்யூ முருகன். நீங்களே வந்து இந்த செஷன் எடுத்தது வந்து எங்களுக்கு we are feeling very happy about it. So founder to founder, that's how the ecosystem grows actually. So thanks a lot. We had a really good time. And at the peak, we had around 70 to 73 people join, and constanta we had around 55 plus people. So future, either further sessions, we will start hosting as well, Murugan, in case your team is also available and interested. So ஒரு ஸ்பெசிபிக் டாபிக்கா வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். Since there is more things coming around in voice AI and specifically in terms of voice AI agents specific and regional language specific. So Tamil Pannar is also en route to becoming one of the customers of TeleCMI. Would love to send more and more people your absolutely pleasure. Nandrigal, thank you. Thank you Shyam, and thank you very much. So Sunday very crucial day. ஏன்னா ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல hopefully உங்களோட டைம் நாங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம் நம்புறோம். So if it is not, share us the feedback. Definitely we try to improve, and next time we will value your time. That is my thanks note. நீங்க அப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் லைக் அவர் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் MCQ டவுட் கேட்டீங்க, ரேங்க்ல கேட்டீங்க, தமிழ்ல கேட்டீங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த ஓப்பன் சோர்ஸ் பில்ட் பண்ணும்போது அதை வச்சே கூட நம்ம ஒன்று கொடுக்கலாம், இதை நீங்க யூஸ் பண்ற மாதிரி. தட்ஸ் வில் பிளான் இட். ஸோ சமோ ஷாம் இருக்காரு, அவர் நமக்காக பண்ண போறாரு, எங்க போயிருக்காரு. ஸோ we will do that. Kandipa, we will extend all possibilities for you, TeleCMI team. Thank you guys. Thank you everybody. Thank you. Bye bye. Bye guys. Thank you. Thank you. Bye.